அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நான் விசுவாசித்தவர். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. கரங்களை தட்டி பாடும். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும். முடிவு வரை என்னை முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். முடிவு வரை. எஸ் எஸ் முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. Yes, hallelujah. Hallelujah. முடிவு வரை அவர் காத்துக்கொள்வார். God will keep it until the end. ஒரு வசனத்தை வாசிப்போம். Let us read a verse. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். 2 Timothy chapter 1 and verse 12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். For this reason I also suffer these things, nevertheless I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that he is able to keep what I have committed to him until that day. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளுகிறார். He is able to keep what I have committed to him until that day. திருப்பி சொல்றேன். I repeat it. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ளுகிறார். He is able to keep what I have committed to him. அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதை அல்ல. Not the one given to him. நம்ம நிறைய வாட்டி நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆண்டவர் காத்துக்கொள்வார் நினைக்கிறோம். We think that whatever we give, God will keep it. கொடுக்கிறதை ஆண்டவர் காத்துக்கொள்கிறது இல்லை. God will never protect the one which we give. ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்கிறார். God will keep what is committed to him. அப்படி என்றால் கொடுப்பதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. It means there's a difference between giving and committing. கொடுப்பதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். Whatever is given can be got back. ஆனால் ஒப்பு கொடுத்ததை நாம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. But what if committed, you cannot get it back. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், I could tell you an example. நீங்கள் ஒரு அவசரமாக நீங்களும் கணவரும் மனைவியும் நீங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் என்று வைத்துக் So கொள்ளலாம். there's a compulsion that husband and wife had to leave to a place. அப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். So you have children with you. நீங்க அவங்களை யார்ட்டையாவது பத்திரமா விட்டுட்டு போணும். So you have to leave them to with someone to take care. நீங்கள் யாரையாவது நம்புகிற யாரையா ஒருவரை இடத்தில் போய்
So the person whom you trust, நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்க இந்த பிள்ளையை ஒரு 2 நாள் பார்த்துக்கோங்க, so you will tell them, please take care of the children for 2 days. நாங்க திருப்பி வந்து வாங்கிக்கிறோம். So we will come back and then take இது them. வந்து கொடுத்துட்டு போறது. This is actually giving. ஆனால் ஒப்பு கொடுக்கிறதுன்றது வேற. But committing is something different. உங்களுக்கு ஒரே ஒரு மகள், So you have only one daughter ரொம்ப பாசமா வளர்த்திருக்கீங்க. and she is more pampered by you. இப்பொழுது அவளுக்கு திருமணம் நடக்க போகிறது. Now she is going to be married. உடனே அன்றைக்கு என்ன பண்ணுவீங்க? So what will you do on that day? அன்றைக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்துட்டு So after the marriage, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது as you sending him to the bridegroom's house பயங்கர உருக்கமாய் with great compassion, சில பேர் கண்ணெல்லாம் கலங்கிரும். some people may have tears in their மாப்பிள்ளைட்ட eyes. சொல்லுவாங்க, They will tell to the groom, ஐயா brother, என் பிள்ளைய உங்க கையில ஒப்பு கொடுத்துறேயா, I just commit my daughter into your ரொம்ப hands. பாசமா வளர்த்திருக்கேன்யா, I have just pampered like her உங்ககிட்ட anything. ஒப்பு கொடுத்துறேன்யா. So I commit her to your hands. அப்ப என்ன அர்த்தம்? So what it means? இதுக்கு மேல எனக்கும் இதுவும் சம்பந்தம் இல்ல, நீ இனிமேல் நீ தான் பாத்துக்கணும். So there is no relationship with myself and her, so you have to take care of her. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். So whatever God has united, man shall not separate it and have committed to you. இது ஒப்பு கொடுக்கிறது. So this is commitment. அதே போல ஆண்டவர் Similarly, நம்மிடத்திலே வந்து கொடுக்கிறவர்களை எதிர்பார்க்கவில்லை, ஒப்பு கொடுக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். God expects not the giving but the committing things. வேதத்திலே கொடுக்கிறதை குறித்து நிறைய இடங்கள் நம்ம வாசிக்கிறோம். We read in the Bible in many places about giving. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். Who have pity upon the poor lendeth to the Lord. இது வந்து கொடுக்கிறது. This is giving. இப்படி நம்ம கொடுத்தோம்னு சொன்னா, So if we give in this way, ஆண்டவருக்கு நம்ம கடனை கொடுக்கிற மாதிரி, so as if we are lending to God, ஆண்டவர் திரும்ப தருகிறார். so God will give us back. சில வேளைகளில் கொடுத்ததை அப்படியே தருகிறார். Sometimes when we give, He gives back the same. இல்லாவிட்டால் சில வேளைகளில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியே எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுப்பார். Sometimes it is pushed out and measured and shaked and given them extra cup. அவரிடம் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார். So whatever is given to him, he gives back. ஆனால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்து கொள்ளுகிறார். But whatever is committed to him, he will keep and protect it. ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டு திரும்பி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. So giving to God and getting back is not a ஆனால் challenge. ஆண்டவர் நம்ம கொடுத்ததை காத்து கொள்றார் பாருங்களேன், அது ரொம்ப பெரிய So ஆசீர்வாதம். by the which that is committed, that is being kept by God, is a great blessing. இன்னொரு வசனமும் நமக்கு தெரியும், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். So we also know that God loveth a cheerful giver. அது கொடுக்கிறவன்ட்ட பிரியமாய் இருக்கிறார். So he is delighted and cheerful about ஆனால் it. நம்ம அந்த லெவல்ல நின்ற கூடாது. But we should stop with that level. கொடுக்கிறதை தாண்டி ஒப்பு கொடுக்கிற நிலைமைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். But we have to move on to the next level of commitment more than giving. அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். That is what Abraham did. எபிரேயர் 11:17 In Hebrews 11 and 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக கொடுத்தான் என்றல்ல, பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். So by faith Abraham, when he was tried, offered up Isaac and he had received the promises. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is able and faithful to keep the one that is committed to him until that day. ஹல்லேலூயா. Hallelujah. நான் இன்றைக்கு இந்த ஒப்பு கொடுப்பதையும் இந்த கொடுப்பதையும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்ட விரும்புகிறேன். So I want to show you the difference between giving and committing. எதிர்பார்ப்போடு தருவது கொடுப்பது. So giving with expectation is actually giving. எதிர்பார்ப்பு இல்லாமல் தருவது அது ஒப்பு கொடுப்பது. But giving without any expectation is commitment. நான் ஒரு அறிமுகமான ஒரு சம்பவத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். So I want to explain using a familiar incident. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். This is a familiar incident for us. ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பிய அந்த சம்பவம். The incident where Jesus rose up Lazarus alive. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். We read in John chapter 11. முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். First 6 verses. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலேயே பின்னும் 2 நாள் தங்கினார். 6th verse. When he had heard therefore that he was sick, he abode 2 days still in the same place where he was. 17-18 வசனங்கள். Verses 17 and 18. இயேசு வந்தபோது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். Then when Jesus came, he found that he had lain in the grave 4 days already. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. Now Bethany was nigh unto Jerusalem, about 15 furlongs off. நான் இந்த சம்பவத்தை ஒரு முறை வாசிக்கும் பொழுதும் Whenever I read this incident, நான் அதிகமாக மனதளவில் நான் யோசித்த
ஒரு காரியம் என்னவென்றால், So what I thought in myself was, நம்ம அவசரமா வாசிக்கும் பொழுது, so when we read in a haste, ஓகே இயேசு வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு போல இருக்கு, so Jesus was in a very far distance இவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க, and these people are away from him, இயேசுவால உடனே வர முடியல, so Jesus was not able to come to them இங்க லாசரு immediately, வியாதிப்பட்டிருக்கிறார், but Lazarus was sick, இயேசு கூட்டம் ஆரம்பிச்சா, so they sent people to call இயேசு Jesus, வரதுக்கு லேட் ஆகுது, but it was delaying for Jesus to இயேசு come, ரொம்ப தூரம் இருக்கிறார் நினைச்சேன், so I thought Jesus was away from them, ஆனா இங்க ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, but it said very beautifully, இயேசு எங்க இருந்தார் என்றால் எருசலேமில் இருந்தார். இது முந்தின அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம், 10:22 வாசிக்கிறோம், இயேசு அப்பொழுது எருசலேமிலே இருந்தார். so in John 10:22 we read that Jesus was in Jerusalem, இவங்க எங்க இருக்காங்கன்னா பெத்தானியால இருக்காங்க. these people were in Bethany, இந்த பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம் என்பதை நாம் இப்பொழுது வாசித்தோம். so we read the distance between Bethany and Jerusalem now, எவ்வளவு தூரம்னா 2 மைல், it was just 2 miles away, 3.5 கிலோமீட்டர், it was only 3 kilometers நம்ம கணக்குக்கு பார்த்தா, according to our measure, இவங்க இங்க ஆவடியில இருந்தா, so if they are in Avdi, இயேசு எங்க இருந்தார்னா where was Jesus? ஆவடி மார்க்கெட்ல இருக்காரு. Jesus was in Avdi market, இவ்வளவுதாங்க டிஸ்டன்ஸ். this was the distance actually, பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் 2 மைல் தான் வித்தியாசம். இயேசு இங்க பக்கத்துல மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கிறார். so Jesus was just near the marketplace over there, ரொம்ப தூரத்துல இல்ல. he was not very far away, இயேசு வந்து அமெரிக்கால ஃளைட் பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, it is not necessary for Jesus to get a flight from America, பக்கத்துல இருக்கிறார், he was very near. இத படிச்ச உடனே எனக்கு 3 கேள்விகள் தோன்றியது. So when I read, I had 3 questions about it. கேள்வி நம்பர் 1, Question number 1, ஏன் இவர்கள் லாசருவை இயேசுவினிடத்தில் கொண்டு போகவில்லை? why didn't they take Lazarus directly to Jesus? எங்க ஒரு சுகவீனமா இருக்கிறாரு, This person was ailing, சாக போறாரு, he's about to die, ஒரு வண்டியை பிடிச்சி, they could have bought ஒரு மாட்டு வண்டி பிடிச்சி, they would have got a bullock எவ்வளவு cart, பலவீனமா இருந்தாலும் no matter what, மார்க்கெட்ல இருக்கிறாருங்க இயேசு. he was just in the market now, ஏன் கூட்டு போகல? they could have taken him directly. ஏங்க சில பேரை கூரையே பிச்சி மேல இருந்து இறக்கிட்டானுங்க. So we know that they have just opened the roof and brought the sick people in. சில பேர்லாம் எனக்கு தெரியும், I know about some people, ஏதாவது ஒரு வல்லமையுள்ள இவாஞ்சலிஸ்ட் இல்ல வல்லமையுள்ள பிரசங்கியார் வந்தார் so if என்றால், there's a powerful evangelist who have come there உங்களுக்கு வியாதி இருந்தா, and if they are sick, இங்க இருந்து ஃளைட் பிடிச்சி வேற தேசத்துக்கே போயிடுவாங்க. they will board a flight and go to the next country. ஐயோ அவர் ஜெபம் பண்ணா சரியாயிருங்க, if you praise, I will be healed. ஆனா இங்க இயேசுநாதரே இருக்கிறாருங்க. But here Jesus himself was here. எங்க இருக்கிறானா பக்கத்துல இருக்கிறாரு. Where was he? Was very near. ஆனா இவங்க லாசரை கூட்டி போல. But they never took Lazarus to him. அது என்னுடைய முதல் கேள்வி, ஏன் கூட்டிட்டு போல? Why didn't they take him? That was first. இரண்டாவது கேள்வி, The second question, இயேசு பக்கத்துல தான் இருக்கிறாரு, Jesus was very near. லாசரு சுகவீனமா இருக்கிறாருன்றதை இந்த மார்த்தாலோ மரியாளோ இவங்களே போய் சொல்லலாம்ல. So they themselves, that is Martha and Mary, can go and tell directly to Jesus, right? 15 நிமிஷத்துல போயிரலாங்க. They could reach in 15 minutes there. ஆனா அதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க. But they sent a person for that. இவர்கள் ஏன் நேரடியாய் போகவில்லை என்பது அடுத்த கேள்வி. The second question, why didn't they go directly to him? மூன்றாவது கேள்வி, Third question, இதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. this made me to think more. இப்போ லாசர் இறந்துட்டார். Now Lazarus was dead. 2 மைல் தூரத்துல இருக்கிற இயேசுக்கு லாசரு இறந்த செய்தியை சொல்லி அனுப்பலங்க. So they never intimated or informed about the death of Lazarus to Jesus, who was just 2 miles away. லாசரு அடக்கம் பண்றதுக்கு இயேசுவை கூப்பிடவே இல்ல. They never called Jesus for the funeral of இயேசு Lazarus. எங்கேயோ வெளிநாட்டுல இல்லங்க. Jesus was not in some other foreign country. பக்கத்துல இருக்கிற ஒரு இயேசுவை அடக்காராதனை கூட கூப்பிடல. They never called Jesus for this funeral service, who was very near to them. நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, When I read this incident, they had this problem of expectation. எதிர்பார்ப்பு என்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு. they had this problem of expectation. எதிர்பார்ப்பு என்ற பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், I told in the beginning, ஒப்பு கொடுப்பது என்று சொல்வது எதிர்பாராமல் தருவதுதான் ஒப்பு கொடுப்பது. so committing is that you give without any expectation. ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. But these people had a great expectation. ஏனென்றால் Why? மார்த்தாள் ஒரு நல்ல சமையல்காரி. Because Martha was a very good cook. இயேசு அடிக்கடி இவர்கள் வீட்டுக்கு வந்து போவார். And Jesus used to come to their house very often. வரும்போதெல்லாம் நல்ல சமையல். Whenever he comes, they used to cook இயேசு them. பராமரித்த ஒரு குடும்பம். There was one who just took care of Jesus very much. இந்த மரியாள் யார்? But who is this Mary? இயேசுடைய பாதத்திலே விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலத்தையே உடைத்து அவள் இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள். She was the one who anointed Jesus, just breaking down the expensive perfume upon his feet. இயேசு அதிகமாய் நெருக்கமாய் இருந்த ஒரு குடும்பம். They were very intimate with Jesus. ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு குடும்பம். They were very close with Jesus. ஆனால் இவ்வளவு ஐக்கியமா இருந்ததினால், having been so fellowship with Jesus, இவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. they had a great expectation. ஆலம் சுட்டாலே இயேசு வந்துருவாரு. If we send for a person, he will come here. லாசரு சுகவீனமா இருக்குன்னு தெரிஞ்சாலே இயேசு வந்துருவாரு. If Jesus knew that Lazarus was sick, he will come immediately. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாட்டி இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. Because even in our life, we have such kind of expectations in our life. நாம் யாருக்காயிலும் நாம் பெரிய உதவி நாம் செய்து விட்டோம் என்றால், if we have done something big for someone, அவர்களிடத்திலே நாம் அதே போல ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வைப்போம். we expect the same from them automatically. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சேன். I helped them 10 years ago. இன்னைக்கு நான் கஷ்டப்படும்போது ஏன் வரல? Now when I am just in the trouble, why he is not coming and helping me? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் நம்முடைய இருதயம் உடைந்து போகும். When the expectation is not fulfilled, then it hurts and breaks out. அநேக வேளைகளில் இந்த எதிர்பார்ப்புகள் அநேக உறவுகளை உடைத்து போடுகிறது. Many of the time this expectation
expectation breaks down many relationships. நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரர்கள் இருப்பார்கள். We all have relations. ஆனா சில சொந்தக்காரர்கள் இருப்பார்கள். But there are some relations. அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், what kind of thought they have? நான் இவர்களுக்கு அதிகமாய் செய்திருக்கிறேன், I have done great for these நான் people, நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன், I have done many good for them, அதனால அவங்க வீட்ல போய் 10 நாள் டேரா போடலாம். so I can go and stay in their home for 10 days. அவங்களுடைய எதிர்பார்ப்பு. That is their expectation. 10 நாள் போனா கூட நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன். So I've done so much to the extent that I can stay there for 10 So days. இந்த எதிர்பார்ப்போட அவங்க 10 நாள் தங்கணும் வீட்டுக்கு வந்துருவாங்க. So they come to your house to board for 10 days with that expectation. ஆனா நம்மளுக்கு நீ செஞ்ச உதவிக்கு 3 நாள் தான் என்னால சோறு போட முடியும்ன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும். But according to us, we have the thought that 3 days enough for the thing that you have done for me. வந்த ஆளுக்கு 10 நாள் உட்காரணும்னு ஆசை. So one who came has to stay there for 10 ஆனா days. நம்மளுக்கு 3 நாள் தான். But we can host only for 3 days. சோ முதல் நாள் மட்டன் பிரியாணியா வரும். So first day we will serve them the mutton biryani. இரண்டாவது நாள் சிக்கன் பிரியாணி வரும். The second day we serve the chicken biryani. மூன்றாவது நாள் சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பா மாறும். The third day the chicken biryani will become the chicken gravy. ஒரு டிப் ஒன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. I will give you a tip. என்னைக்கு பிரியாணி குழம்பா மாறுதோ அன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்புன்னு அர்த்தம். The day when the biryani becomes a gravy, that the day you are supposed to leave that home. சிக்கன் குழம்பு அடுத்த நாள் ஃபிஷ் குழம்பா மாறும். The chicken gravy will become the fish gravy next day. அடுத்த நாள் சாம்பார் சாதமாகும். The next day it become the sambar rice. அடுத்த நாள் ரசம் வரும். The next day it become rasam. அதுக்கு அடுத்த நாள் முந்தின நாள் வெச்ச சாம்பாரும் நேத்து வெச்ச ரசமும் mix பண்ணி என்ன குழம்புனே தெரியாம வரும். The next day there will be a mixture of the sambar and rasam and we do not know what were the dishes. அதுக்கு அடுத்த நாள் திக்கா ஒரு கஞ்சி சோறு வரும். And the next day you will have the thick porridge. அடுத்த நாள் At the last day, நீங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்க மூஞ்சே தெரியும் அதுல. when you see the food you can even see your face over there. ஏன்னா உங்க எதிர்பார்ப்பு வேற அவங்க எதிர்பார்ப்பு வேற. Because your expectation is different from their expectation. நீங்க 10 நாள் வந்திருக்கீங்க. So you want to stay there for 10 days. அவங்களுடைய கம்ஃபர்ட்டபிள் 3 நாள் தான். But they are comfortable only for 3 days. இங்க இதே போல தான் மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். So in the similar way this Martha and Mary had a expectation. நாங்கள் இயேசுவுக்கு இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிறோம். We have done so many service for God. இத்தனை முறை சோறு போட்டுருக்கிறோம். We have just fed him more many இவ்வளவு times. பெரிய பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தி இருக்கிறோம். We have just broke the ointment and poured so much. என் சகோதரனுக்கு சுகவீனமா இருக்கும்போது இயேசு வரணும். So Jesus should come when my brother is ill. இது அவங்க இயேசுவுக்கு சொல்லி அனுப்புறதிலே நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். So you can come to know about in the way that they gave the message to 11ஆம் Jesus. அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. In John chapter 11 and verse 3. மார்த்தாள் மரியாள் சொல்லி ஆள் விட்டு அனுப்புறாங்க. So they sent a man to him. என்ன சொல்லி அனுப்புறாங்க? What did they say? ஆண்டவரே லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படியே சொன்னாங்க. Did they say Lazarus was sick? பேரை கூட சொல்லல. They never mentioned his அவங்க name. என்ன தெரியுமா சொல்றாங்க? What did they say? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். The one whom you loved is sick. அவங்களுக்கு என்ன நினைப்புனா? So what do they have? இயேசுட்ட பேரை கூட சொல்ல தேவையில்ல. We need not mention his name even. சிநேகிக்கிறவன் சொன்னாலே இயேசுக்கு புரிஞ்சிரும். If we say the most loved by Jesus, he will know. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. They had so much of expectation. ஆனால் இயேசு 2 நாள் அங்கே உட்கார்ந்தார். But Jesus stayed there for 2 days. அவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் நிறைவேற்றவில்லை. God never fulfilled the expectation. இன்னும் சில வேளை நீங்க இங்க உட்கார்ந்திருக்கலாம். Sometimes you might be seated here. இதே ஒரு எதிர்பார்ப்பு உடைந்த நிலைமையில In the way your expectation was broken. நிறைய வாட்டி சொல்லுவோம், ஆண்டவரே நான் இவ்வளவு தசமபாகம் கொடுத்தேன். We will tell the Lord, I have given so much of tithes. இவ்வளவு காணி கொடுத்தேன். I have offered so much offerings. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்தேன். I came all the Sundays. ஊழியத்திற்கென்று இவ்வளவு கொடுத்தேன். I gave so much for the ministry. ஆனா ஏன் தேவைன்ற போது நீங்க ஆளை காணோமே So ஆண்டவரே. but when I need something, you are not there. ஏன் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கலையே. You never gave an answer for my prayer. நிறைய வாட்டி நம்ம யோசிச்சிருக்கோம். Many times you have thought that way. நான் செஞ்சதுக்கு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுத்தே ஆகும். So God should give me a response for what I have done for him. சில பேர் இப்படி கூட கேள்வி கேட்பாங்க. People will ask questions in this எனக்கு way. செய்யாம ஆண்டவர் யாருக்கு செஞ்சிர போறார்? Whom else will do other than me? இந்த மார்த்தாளுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. So Martha was not able to accept this. பாருங்க, தன்னுடைய சகோதரன் இறந்து போனதை கூட இயேசுக்கு சொல்லி அனுப்பவே இல்லை. She never even informed the death of his brother to Jesus. இது நம்ம யாருக்கு தெரியுமா செய்வோம்? So to whom will we do such a way? நம்ம யாரையாச்சும் ரொம்ப பகைச்சோன்னு வைங்களேன். When we hate a person so much, நம்ம அவங்கள நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா, when we don't like a person at all, சாவு கூட கூட மாட்டோம். we won't even call them for the death. நீங்க பாருங்க, அன்பா இருந்த ஒரு குடும்பம், A family which was very loving, நான் நினைக்கிறேன் அவ யோசிச்சிருப்பா, I think she should have thought, சுகவீனமா இருக்கும்போது வரல, when he was sick he never came in, செத்து போனதுக்கு அப்புறம் எதுக்கு? why we need him when he is dead? அவரை கூப்பிடவே இல்லை. They never called him for the death. இப்பொழுது இயேசு வராரு. Now Jesus is coming there. மார்த்தாளை மீட் பண்றாரு. And he met Martha. எனக்கு உண்மையா அது வாசிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. It was very different when I read it. மார்த்தாள் இயேசுக்கு சொன்ன பதில்லாம் பாத்தீங்களா? See the way that Martha responded to Jesus. யாடா கும்டகா, She was contradictory. யாடா கூடமா, She was against, சம்பந்தமே இல்லாம, which had no அவளுடைய relation. பதில்களை நீங்க பாருங்களேன். யோவான் 11ஆம் அதிகாரம் John chapter 11 21ல இருந்து பாருங்க. from verse 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். Then said Martha to Jesus, Lord, if thou hadst been here, my brother had not died.
இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். Jesus said unto her, the brother shall rise again. எங்க இப்ப இயேசு வந்து சொல்றாரு, Now Jesus says, ஏம்மா கவலைப்படாத, do not worry, இப்ப நான் வந்துட்டேன், I have come here. உன் சகோதரன் உயிரோடு எழுப்பான். Your brother will rise again. நம்ம என்னங்க சொல்லுவோம் பதிலு? What will respond then? தேங்க்ஸ் ஆண்டவரே, Thank you, Lord. இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். I was waiting for this. ரொம்ப நேசிச்ச சகோதரன், You are being most loved by him. அவன் உயிர் தெழுப்ப வந்துட்டு இருக்கீங்க. So you have come to raise him again. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். This is how we respond. Right? மார்த்தாள் பதில பாருங்க. Now see the response. அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான். Martha said unto him, I know that he shall rise again in the resurrection of the last day. அவ சொல்றது பாருங்களேன். See the way she said. நான் தெரியும். I know it. கடைசி நாள்ல அவன் உயிரோடு எழும்புவான். I know he will rise again on the last day. எடக்கு முடக்கான பதில். It's a contradictory. இன்னொரு பகுதி பாருங்க. See the next passage. 25ஆம் வசனம் அதே இது. Verse 25. இப்ப இயேசு சொல்றாரு, Jesus said, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். So Jesus said unto her, I am the resurrection and the life. He that believeth in him, though he were dead, shall he live. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? And whosoever liveth and believeth in him shall never die. Believest thou this? ஆண்டவர் கேக்குறார், என்ன விசுவாசிக்கிற மரிச்சாலும் பிழைப்பாமா? So Jesus said, if you believe me, even the dead shall rise again. நீ விசுவாசிக்கிறியா? So do you believe it? என்ன பதில் சொல்லணும்? What should we reply? விசுவாசிக்கிற ஆண்டவரே. Yes, Lord, I believe you. இல்லாட்டி என்ன சொல்லிருக்கலாம், ஆண்டவரே ஃபர்ஸ்ட் டைம் தப்பா சொல்லிட்டேன், இப்போதான் புரிஞ்சுது எனக்கு கேள்வி. Otherwise we could have told, first time I mistook it, but now only I understand the question. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் சகோதரன் மரிச்சாலும் பிழைப்பான். So now I believe that my brother is dead, but he can live again. இப்படி தான பதில் சொல்லணும். This is how we can respond. இவ பதில் சொல்றா பாருங்களேன். But see the way she responds. சம்பந்தமே இல்லாத பதில். It was totally disconnected. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இது கேட்டாரா ஆண்டவர்? So she said, yes, Lord, I believe that thou art the Christ, the Son of God, who should come into this world. ஆண்டவர் கேட்டாரா? Did Jesus ask him? நான் தான் கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறேன். அதே கேட்டாரு. Did Jesus ask, am I the Christ, and you believe that? ஆண்டவர் சொல்றாரு, நீ மரிச்சாலும் பிழைப்பான்னு விசுவாசிக்கிறியா? Jesus said, do you believe that he will live again after death? சம்பந்தமே இல்லாத பதில். It was totally contradictory. அவளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. She was not able to accept it. இவ்வளவு அன்பு கூர்ந்த குடும்பத்தை பார்க்க வரலையே. So he loved it so much, but still he never came to see the family. இந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு பயங்கரமா இருந்துச்சு. This expectation was great with her. நான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் எனக்கு இதை திருப்பி செய்யணும். I did so much for God, but he never returned it. ஆனால் தேவன் எப்படி அதை ட்ரீட் பண்ணார் பாத்தீங்கன்னா? But how did Jesus treat it? நல்லா கவனிங்க. Listen carefully. இயேசு இவன் சுகவீனமா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் உடனே வரவே இல்லை. So when Jesus heard that he was sick, he never came immediately. அவர் 2 நாள் அங்கேயே தங்கிட்டார். He stayed there for 2 other days. இப்போ 2 நாள் கழிச்சு After 2 days, இயேசு சொல்றாரு, Jesus said, சீஷர்களை பார்த்து, he said to the disciples, லாசரு இறந்துட்டான், so Lazarus is dead. வாங்க லாசரு போய் பார்க்கலாம். So come, let's go there. இப்போ லாசரு பார்க்கிறதுக்கு இயேசு கிளம்பி வரார். So now Jesus came to see Lazarus. திருப்பி இயேசு எங்க இருக்கிறார்? So where is now Jesus? இயேசு எங்க இருக்கிறார்? Where is Jesus now? 2 மைல் தூரத்துல இருக்கிறார். He was just 2 miles away. இப்போ 2 நாள் கழிச்சு இயேசு கிளம்புறாருங்க. So after 2 days Jesus started from there. இயேசு கிளம்பி வந்தா, And he was coming towards it. இங்க வரதுக்குள்ள So by the time he reached here, எத்தனை நாள் ஆயிருச்சு? how many days was it? 4 நாள் ஆயிருச்சு. It was 4 days. ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க இது. I could not understand this. ஏங்க இங்க 2 மைல் நடந்து வரதுக்கு எவ்வளவு நாள்? 4 நாள் ஆகுமா? So how long will it take to walk just 2 miles? இங்க வந்தா சொல்றாங்க அவர் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சுங்க. So when he came here, they said it is 4 days since he was buried. ஏங்க உருண்டு வந்தாலே ஒரு நாள் வந்துடலாம். So if you roll and come, even you can reach in 1 day. ஆனா இயேசு 2 மைல் தூரத்தை எத்தனை நாள் நடந்தாரா? 4 நாள் நடந்தாரு. But Jesus walks 4 days for the 2 mile distance. ஒருவேளை இயேசுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? If in case the message that was given by the person, சுகவீனமா இருக்கிறான் அப்படினு சொன்ன அன்னைக்கே இறந்திருந்தா கூட, even on the date when he was said that he was ill, he would have died. அப்ப கூட 2 நாள் குறஞ்சது. Even we have 2 days more for that. நான் யோசிச்சு பார்க்கறேன். So I thought about it. இயேசு அந்த 2 மைல ஸ்லோ மோஷன்லயே நடந்து வந்தார்னு நினைக்கிறேன். I think Jesus would have walked in a slow motion all the 2 miles. அவரால எவ்வளவு ஸ்லோவா நடக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா நடந்தாரு. He walked that slow. How much away slow he can walk? நடுவுல எத்தனை ஸ்டாப் போட முடியுமோ அத்தனை ஸ்டாப் போட்டார். I don't know how many stops and stations he stopped on the way. எனக்கு உண்மையாவே எப்படி அத்தனை நாள் 2 மைல் நடந்தாரு எனக்கு புரியல. I still could not understand how he walked 2 miles for 4 days. இயேசு ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, What actually Jesus was அவள் doing? எதிர்பார்ப்போடு கொடுத்த அந்த எதிர்பார்ப்பு ஆண்டு உடைச்சிட்டு இருந்தார். Jesus was breaking the expectation that she had. நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது எதிர்பார்ப்போட கொடுக்காதம்மா. So when you commit to me, don't commit with a expectation. நீ எதிர்பார்ப்போட நீ கொடுத்தனா அது ஒப்பு கொடுக்கிறது இல்ல, அது கொடுக்கிறது. When you commit with an expectation, that is not committing, but that is giving. அதனால தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். That's why Jesus said to Martha. இவள் என்ன சொல்றானா? What did she say? நீர் அன்பா இருந்தவர். So you are the one who loved. நீங்க அன்பா இருந்தீங்க குடும்பம். So this family was loved by you. இவ்வளவு நேசிச்ச எங்க குடும்பம். So you love this family so much. இத திருப்பி சொல்றா பாருங்க. So she was repeating it actually. ஆண்டவர் சொல்றாரு. Jesus said. யோவான் 11:40. In John 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால்
நான் நேசிக்கிற என்னுடைய சகோதரன் உயிரடைவான்னு சொல்லல. So he never said, if you believe, you will see the brother that I love will be alive. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Jesus said, if you believe, thou shalt see the glory of God. ஆண்டவர் சொன்னார், ஏம்மா உன் எதிர்பார்ப்பு எனக்கு முக்கியம் கிடையாது. Jesus said, your expectation is not important for me. உனக்கு எதிர்பார்ப்பு இருந்தா ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். So if you have an expectation, you should have only one அது expectation. என்ன எதிர்பார்ப்பு என்றால், What is that expectation? உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். That the name of the God be glorified through your life. நான் இங்க வந்தது நான் நேசிக்கிறவன எல்லாம் எழுப்பிட்டு போறதுக்கு இல்ல. I did not come to rise the one whom I loved. நான் இங்க வந்ததின் காரணம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு. I came here to glorify the name of the Lord. இந்த எண்ணம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. This thought, even David had this thought in his life. தாவீதை பாருங்கள். Consider David. 1 சாமுவேல் 17 25 27 30 வசனங்களை நீ வீட்ல போய் வாசிங்க. In 1 Samuel 17 and 25 to 30. அந்த வசனங்களை நீங்க வாசித்தால், when you read the verses, அங்கே கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க கூட்டமா. there's a crowd that was gathered to defeat the Goliath. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, What did all they speak? கோலியாத்தை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? So what will I get if I kill Goliath? மூணு கூட்டம் இருக்காங்க. There are three kinds of இந்த congregation. மூன்று கூட்டத்தையும் போய் தாவீது சந்திக்கிறார். So David met all the three congregations. இவங்க மூன்று கூட்டம் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. So all the three crowds were repeating the same thing again. கோலியாத்தை கொன்றால் எனக்கு ராஜா நிறைய சொத்து தருவார். So the king will give great possessions if I kill Goliath. இரண்டாவது, கோலியாத்தை கொன்னா ராஜா பொண்ண கல்யாணம் பண்ணலாம். So if I kill Goliath, he will give his daughter in marriage to me. மூன்றாவது, கோலியாத்தை கொன்றால் சர்வ மானியம் வழங்கப்படும். So thirdly, when you kill Goliath, you will receive the reward. சர்வ மானியம் என்றால் வரி இல்லாத வாழ்க்கை. You will be free from all the taxes. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? So what did they focus upon? What will I be benefited with this? ஆனால் தாவீதுடைய நோக்கத்தை பாருங்க. But see the purpose of தாவீது David. சொல்லுகிறார், David said, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேன் யார்? for who is this unsuccessful Philistine that he should defy the armies of the living God? அவனுடைய எண்ணம் என்ன? What was his thought? ஆண்டவரே, எனக்கு சொத்து கிடைக்க போதுன்னு இல்ல. Lord, it's not that I'm going to get all the possessions. எனக்கு ராஜாவுடைய மகள் கல்யாணம் பண்ண போறேன்னு இல்ல. It's not I'm going to marry the daughter of the king. வரி இல்லாத வாழ்க்கை கிடைக்க போதுன்னு இல்ல. It's not that I'm going to live a tax-free life. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம், My only thought, என் வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட that the வேண்டும். name of the Lord be glorified through my life. நான் சொல்றேன், அதுதான் எதிர்பார்ப்பு இல்லாத அர்ப்பணிப்பு. I would tell you that is a commitment without any expectation. அதனால தான் தாவீது பாருங்க, That is why David, கோலியாத்தை கொன்ன உடனே when he killed Goliath, வேற யாராச்சும் இருந்திருந்தா if it was someone else, ஃபர்ஸ்ட் எங்க தான் போயிருப்பாங்க? ராஜா அரண்மனைக்கு தான் they போயிருப்பாங்க. would have first gone to the palace of the king. ஐயா, எவ்வளவு சொத்து தர போற? How much possession will you give me? என்னைக்கு ராஜா என்னைக்கு பொண்ண கல்யாணம் When பண்ணி you தர give போற? when you give your daughter in marriage to me? ஆனால் தாவீது அதை கேட்டதாக நீங்க வாசிக்கவே முடியாது. But you can never read that David asked for it. ஒரு காலம் போய் அவன் சொத்தையோ ராஜா மகளையோ கேட்டதை நீங்க பார்க்கவே முடியாது. He never asked at any time about the possessions or the king's daughter. அவனுக்கு ஒரே ஒன்று தெரியும், He knew only one thing. என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். God should be glorified through me. நான் ஒப்பு கொடுக்கிறது எப்பொழுது? When do I commit? எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கும் பொழுது. When I give without any expectation. என்னுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, என் மூலமா கர்த்தர் மகிமைப்பட My only expectation is that God should be glorified through me. வேண்டும். இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். So I start with this question. நான் கொடுக்கிறேனா அல்லது ஒப்பு கொடுக்கிறேனா? Am I giving or am I committing? நான் இன்றைக்கு 3 குடும்பங்களை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். So today I want to bring 3 families before you. ஆண்டவரிடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த 3 குடும்பங்கள். 3 families who committed their children before God. முதலாவது, First of all, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் Exodus chapter 2. 2-3 வசனங்கள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். And the woman conceived and bare a son, and when she saw him that he was goodly child, she hid him 3 months. அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். So she hid him for 3 months. அதற்கு பின் அவனை ஒளித்து வைக்க முடியாமல். And then she could no longer hide him. இந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க. So you consider this incident. 3 மாதங்கள் தன்னுடைய பிள்ளையை அவள் ஒளித்து வைக்கிறாள். So for 3 months she is hiding the child. இன்ஃபேக்ட் சொல்ல போனா சட்டத்திற்கு புறம்பாக. So it was against the law. சட்டம் சொல்லுகிறது ஆண் பிள்ளையா பிறந்தா கொன்றணும். The law says any male child should be killed. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக இவள் அந்த பிள்ளையை அவள் மறைத்து வைக்கிறாள். So she hid the child against the law. ஆனால் இப்பொழுது 3 மாதங்கள் முடிகிறது. So it is at the end of 3 months. அதற்கு பின் அவளால் ஒளித்து வைக்க முடியாமல் She was not able to hide him anymore. அவ என்ன பண்றா? ஒரு பெட்டியில வைத்து அந்த பிள்ளையை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கிறாள். So she just put him in an ark and then let it into the hands of God. நான் அவள் ஒரு நதியில வைத்தாள் என்று சொல்வதை விட, Rather than telling that she let it in a river, அவள் ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தாள். she offered a committed into the hand of இதுக்கு God. மேல என்னால் ஒளிக்க முடியாது ஆண்டவரே. I cannot hide him anymore, Lord. என்னால முடிஞ்ச அளவு நான் ஒளிச்சிட்டேன். I've hid him as far as I can. இதுக்கு மேல என்னால் முடியாது. I cannot do anymore. நான் நினைக்கிறேன், ஒரு பெற்றோராக I think as a parent,
நம்ம அநேக விஷயங்களிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். So we always try to hide things of our children to this world. எதெல்லாம் மறைப்போம்னா, What do we hide? அவர்களுடைய பலவீனங்களை மறைப்போம், Their weakness. அவர்களுடைய தவறுகளை மறைப்போம், We hide their mistakes. அவர்களுடைய பிரச்சனைகளை மறைப்போம், We hide their problems. அவங்க குறைகளை மறைப்போம். We hide their shortcomings. நீங்க நிறைய பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think many of the people are very active in Facebook and Instagram. நானும் இருக்கேன். Even I'm in there. அதுல நிறைய நான் போடுவேன், போட்டோலாம் போடுவேன். So I used to post many photos there. எதெல்லாம் போடுவோம்? So what do we post? ஜெரமி நல்லா பாடுறது, When Jeremy sings well. இல்லாட்டி ஜெரமி வந்து ஸ்கூல்ல மெடல் வாங்குறது, When Jeremy got a medal in the school. இதெல்லாம் போடுவோம். Only these things we post there. இதே ஜெரமி மேக்ஸ்ல முட்டையை வாங்கினா போட்டோ எடுத்து போடுவோமா? If Jeremy scored 0 marks in maths, we would take a photograph and post it. அதெல்லாம் மறைச்சிருவோம். We will hide them. நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளை மறைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். So we always try to hide the shortcomings of our children. சில வேளைகளிலே பிள்ளைகளுடைய குறைகளை மறைக்கிறதுக்கு பொய் கூட சொல்லுவோம். Sometimes even to hide their weakness, we even lie. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம காயப்பட்டாலும் பரவாயில்லை நினைப்போம். We think even getting hurt for our children is better. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி வருகிறது, But there's a portion in our life. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. I cannot hide it anymore. நான் இவனை எவ்வளோ மறைச்சு இவனை அவமானத்தை காப்பாற்ற நினைச்சாலும் காப்பாற்ற ட்ரை பண்ணப்பா. I try to the extent to such far to which I can hide it and save him. ஆனால் இதுக்கு மேல என்னால முடியாது. But I cannot do it anymore. இந்த நிலைமை வரும் பொழுது When we come to that point, நாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? how do we react to that? நம்ம எப்படி அதற்கு பிரதிபலிப்பு நம்ம காட்டுறோம்? So how do we reflect or show the reflection when we cannot do it? நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே போல வேதத்துல ஒருத்தர் பண்ணார். So the similar way how we do, a person in the Bible have done it. ஏலி, He was Eli. அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. He had 2 children. பயங்கரமான குற்றங்களை செய்தவர்கள். Those people committed all kinds of wickedness. அவர் இதே மாதிரி நம்ம எப்படி பண்ணோமோ அதே போல அவர் ரியாக்ட் பண்ணார். So he also reacted in the similar way how we தன்னுடைய react. பிள்ளைகளை கூப்பிட்டு He called his children. 1 சாமுவேல் 2:23 ல 25 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, In 1 Samuel chapter 2 23 to 25. 5 வழியில நம்ம டீல் பண்ணுவோம், அதே போல தான் அவர் டீல் பண்ணார். We deal in 5 ways, in the similar way also he dealt in 5 ways. முதலாவது First of all, அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? and he asked them, why do you do such things? நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறது என்னன்னா, we question their behavior. நம்ம அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றத நம்ம அவங்களை கேள்வி கேட்போம். So we always first question the behavior. நம்ம ஒரு காரியத்தை செய்ய அடக்க முடியலன்னா நம்ம கேட்கறது பசங்களை பார்த்து ஏன்டா இப்படி பண்ண? If you are not able to control, we ask, why did you do it? ரெண்டாவது, Secondly, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏலி பண்ணார் பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். for I hear of your evil dealings by all these people. ரெண்டாவது, we talk about their spoiled reputation. நம்ம உடனே வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவோம். So we bring all the people outside into it. நம்ம சொல்லுவோம் எல்லாரும் இப்படி பேசுறாங்க பாரு உன்னை பத்தி. We say that all the people are speaking about you in such a way. பேரை கெடுத்துட்டியே. You have spoiled your இது reputation. ரெண்டாவது. Second, மூணாவது, சில பேர் இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. thirdly, people will handle this way. 24ஆம் வசனத்துல Verse 24, ஏலி சொல்றாரு, Eli says, என் குமாரரே, my sons, பாருங்க இவ்வளவு தப்பு பண்ணவனே having committed all the mistakes, அவ்வளவு பாசமா சொல்றாரு. but he calls out of love. அவருடைய டோன் பாத்தீங்கன்னா ரொம்ப முறைச்சி திட்டிலாம் பேசல அவர். So his tone was not in a very scaring way. இன்னும் பாசமா தான் பேசுறாரு. He was very in a loving way. என் குமாரரே, My sons. இது சில பேர் ஹேண்டில் பண்ற So விதம். this is how some people handle. என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் என்ன தப்பு பண்ணாலும் No matter whatever mistake is committed by அவங்க the son, மனசுல என்ன நினைச்சுப்பாங்கன்னா, what do they think in their heart? அன்பை காட்டுவோம். Let us show the love. நம்ம அதிகமா அன்பு காட்டினா அவனே திருந்திடுவான். As we show them love more, they will repent automatically. இது ஒரு விதம். மூன்றாவது விதம். This is another kind of it. நாலாவது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? Fourthly, how do we இந்த handle? ஏலி பண்றத பாருங்க. See how Eli பிள்ளைகளை handled it. பார்த்து சொல்ற, வேண்டாம்பா, Isn't it? No. நான் கேள்விப்படுற இந்த செய்தி நல்லதல்ல. So for it is no report that he could hear. இது வந்து அட்வைஸ். So this is an advice. அடுத்தது நம்ம ஆலோசனை சொல்லுவோம். So we give an advice. ஐந்தாவது ஒன்று, Fifth, இது நம்ம எல்லாருமே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். this I think we do all. கடைசி ஸ்டெப் இதான் நம்மளுக்கு. This is the last step that we do. நாலுத்துக்கும் அடிபட்டு வரல அப்படின்னா, If we are not able to control by the 4 steps, உடனே ஆண்டவர் உள்ள கொண்டு வந்து, so we will bring in God in it. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? So if a man sin against another, the judge shall take him, and who can entreat for him? ஆண்டவரை காட்டி மிரட்டுறது. So we will scare by using God. அவ்வளவுதான், ஆண்டவர் உன்னை சபிச்சிருவாரு. So God will curse you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். God will never bless you. இந்த 5 ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணாருங்க. So he tried all the 5 steps. ஏலி எல்லாத்தையும் ட்ரை பண்ணார். Eli tried all the steps. நான் இவர் பண்ண தப்புன்னு சொல்லல. I know tell that whatever he did is wrong. ஆனா இந்த 5 ட்ரை பண்ணி 5 ஃப்ளாப் ஆயிடுச்சு. But when he tried all the 5, it was a flop. 2:25 வசனத்துல வாசிக்கிறோம். In chapter 2 and verse 25, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். notwithstanding they hearkened not unto the voice of their father. ஒருவேளை இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கலாம். Maybe you are seated here. ஐயா, நான் இந்த 5மே ட்ரை பண்ணிட்டேன். I tried all the 5 steps. என் பசங்களை திருத்துறதுக்கு நான் இது எல்லாமே பேசிட்டேன். I tried to repent, change my sons. மிரட்டி பார்த்துட்டேன். I scolded them. அடிச்சு பார்த்துட்டேன். I begged them. ஆண்டவர் உன்னை சபிப்பாருன்னு சொல்லிட்டேன். I said God will curse you. எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன். I advised them more.
கடைசியில அன்பு கூட காமிச்சு பார்த்துட்டேன். But even at the end, I showed them love even. என்ன பேசினாலும் செவிட்டு காதுக்கு பேசுன மாதிரி இருக்கு. Whatever I speak, they just show the deaf ears. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. I don't know what to do now. ஒருவேளை அந்த நிலைமை நீங்க வந்திருக்கலாம். So you would have come with such a situation. இந்த இடத்துல ஏலி அந்த நிலைமையில் இருக்கிறார். So Eli was in the similar situation here. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். Whatever he said, they were not able to hear. அப்ப ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். So Jesus sent a prophet. அவன் ஒரு 4-3 வசனங்கள்ல ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிறது ஆண்டவர் வெளிப்படையாய் பேசுகிறார். So God spoke openly about what he's going to do to the ரெண்டு children. பசங்களும் ஒரே நாள்ல சாவானுங்கன்னு சொல்றார். Both the children will die on the same day. பயங்கரமான கோபத்தை ஆண்டவர் காட்டுகிறார். God showed a fierce anger towards them. இத ஏலி கேட்கிறார். So Eli was listening to it. ஒண்ணுமே பேச மாட்டார். He didn't speak any word. அடுத்த நாள் ஆண்டவர் சாமுவேல்ட்ட வரார். The next day God came to Samuel. இப்போ சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேசுறார். And God spoke to Samuel. ஏலிக்கு தெரியும் ஆண்டவர் சாமுவேலோட பேசுறாரு. Eli knew that God is speaking with Samuel. இப்போ நம்ம ஒரு சாமுவேலோட ஆண்டவர் பேசினார்னே நம்ம என்ன தோணும்? So when we hear that God spoke to Samuel, what we will think? ஆண்டவர் சாமுவேலோட குடும்பத்தை பத்தி பேசியிருக்கலாம். God would have spoke about Samuel's family. என்னப்பா உங்க அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா? So do you miss your father and mother so much? இது கேட்டிருக்கலாம். You would have asked இல்ல it. கவலைப்படாதப்பா உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கேன்பா. Or otherwise, don't worry, I have a good ministry for நீ you. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா You வருவப்பா. will become a great prophet. இப்படிலாம் தான் பேசுவார் நம்ம எதிர்பார்ப்போம். We expect that he would have spoken in such a way. ஆனா ஆண்டவர் 4 வசனம் தான் பேசுறாரு. But God spoke only 4 verses. அந்த 4 வசனங்களும் ஏலியினுடைய பிள்ளைகளை பத்தியே பேசுறாரு. So all the 4 verses were about the children of Eli. ஆண்டவர் சொல்றார் அவங்களை நிர்மூலமா அழிக்க போறேன். He said, I'm going to just destroy them completely. 4 வசனங்களையும் அவங்க பிள்ளையை பத்தியே பேசுறார். So he spoke only about his children, all the 4 verses. அடுத்த நாள் காலையில சாமுவேல் எழும்புகிறான். The next day morning, Samuel gets up. இதை எப்படி போய் தாத்தாட்ட சொல்றது? How will I go and tell the grandfather? ஐயோ ஆண்டவர் அவன் பிள்ளைகளை அழிக்க போறார். God is going to destroy his children. எப்படி சொல்ற தெரியாம உட்கார்ந்திருக்கான். He don't know how to tell him. ஏலி கூப்பிடுறாரு. Now Eli calls him. சாமுவேலே, Samuel, நேத்து ஆண்டவர் உன்கிட்ட பேசினார் தானே? yesterday God spoke with you, right? என்ன பேசினார்? What did he speak? மறைக்காம சொல்றான் எனக்கு. Don't hide anything from me, but tell me. உடனே சாமுவேல் என்ன பண்றாரு? So what did Samuel do? கர்த்தர் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் மறைக்காம அப்படியே சொல்லிட்டான். So whatever God told him, he did not hide anything but told everything. தன் பிள்ளைகளை பத்தி ஆசீர்வாதமா சொல்லலங்க. He did not speak about blessing about his children. ஐயா தாத்தா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, Is a grandfather, what did God say? உங்க 2 பசங்களையும் ஆண்டவர் காலி பண்ண போறாரு. God is going to kill both his child. 2 பேரும் ஒரே நாள் சாவ போறானுங்க. Both the children are going to die on the same day. அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். So God is going to judge for all the wickedness they committed. எங்க முதல் ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி வந்து இதையே சொல்றாரு. First time a prophet came and told the same thing. இப்போ சாமுவேல் வந்து சொல்றாரு. Now again Samuel says it. நீங்க அந்த இடத்துல ஒரு பெற்றோரா இருந்தால், If you were a parent in that place, நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? what reply could you have இல்ல given? நீங்க என்ன பண்ணுவீங்க? What will you do? நம்ம என்ன பண்ணுவோம்னா, What we will do? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, We will fall at the feet of God. ஆண்டவரே Lord, பண்ணிராதீங்கப்பா, please do not do it. என் பிள்ளைங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. Please give a chance for my children. நான் எவ்வளோ சொல்லிட்டேன்ப்பா, I've already told them many things, கேட்க but மாட்டானுங்கப்பா. they're not ready to listen to உங்களுடைய me. கரத்துல ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. So I commit into your hands, Lord. நீங்க அவங்கள ஏதாவது செய்யுங்கப்பா. Lord, you do something to them, Lord. கொன்றாதீங்கப்பா. Lord, don't kill them, Lord. நம்ம இப்படி தான் சொல்லுவோம்ல. This is how we will say, நம்ம right? பிள்ளைங்க, Because they are our children. அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். So we will commit their life into God's hands. ஆனால் ஏலி சொன்ன வார்த்தையை பாருங்க. But the word that Eli said, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. it is the Lord, let him do what seemeth him good. ஏங்க நம்ம இப்படியா சொல்லுவோம்? So this is how we will say. நம்ம பிள்ளை ஆண்டவர் கொல்ல போறாருன்றாங்க. God is going to kill our children. நிர்மூலமாக்க He போறாருன்றாங்க. is going to entirely completely kill them. வம்சத்துல இனிமேல் வயசானவன் இருக்க மாட்டாருன்றாங்க. There will be no old one in your generations. ஆண்டவருக்கு நலமானபடி செய்யட்டும். So let God do what seemed good to him. எனக்கு உண்மையா அது கஷ்டமா இருந்தது. This was really very aching for me. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அவர் ட்ரை பண்ணாரு. Eli tried with his own strength how much he could possibly. இவரால எவ்வளவு திருத்த முடியுமோ ட்ரை பண்ணாரு. He tried to discipline them how much he can. ஆனா அது நடக்கலன உடனே, But when he did not turn up, ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு போட்டும் பா இவங்கள. let God do whatever he wants to do. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாகிலும் ஒரு சூழ்நிலையில நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். Maybe you might be struggling in any kind of situation in your நீங்க life. உங்க சரீர பலத்தை வச்சு நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டீங்க. You have done everything possible with all the physical strength that you ஆனால் have. சூழ்நிலை மாறவே இல்லை. But the situation never turned up. ஆண்டவர் சொல்றாரு, God says, நீ என்னிடத்துல கொடுக்கிறதில்ல, என்னிடத்துல ஒப்பு வச்சிருப்பா. you don't give me but you commit to me. ஏனென்றால் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள உண்மை Because உள்ளவராய் he is faithful to keep that is committed to him to that நான் day. இன்றைக்கும் விசுவாசிக்கிறேன். Even I believe today.
உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். Your children shall be taught of the Lord and shall be led by him. உங்களுடைய பிள்ளைகள் பந்திகளை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். Your children shall be like olive plants around your table. பிள்ளைகளை பற்றி மாத்திரமல்ல, Not only about your children. அது உங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம், It might be your finances. அது உங்களுடைய சுகத்தை பொறுத்த காரியமா It இருக்கலாம். might be considered about your health. நீங்கள் இதுவரை உங்கள் பலத்தினால் நீங்க போராடி இருக்கலாம். You might have struggled and strived with your health. இந்த ஆண்டவர் சொல்றாரு, God says அந்த today, என்னிடத்தில் ஒப்புவித்துரு, you committed to me என்னிடத்தில் today. ஒப்புவித்துரு. You committed to me. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ காரியங்களை மறைத்து மறைத்து மூடி மூடி காத்து கொண்டிருக்கிறீர்கள். I would tell you, so long you might have hid many things and concealed many அது things. பல பயங்களா இருக்கலாம், It might be any kind of fears. அது பல காயங்களா இருக்கலாம், It might be any kind of hurts. அது ஒருவேளை கண்ணீரா இருக்கலாம். It might be your tears. எந்த மனுஷனுக்கு தெரியக்கூடாது. No person should know it. நானே பாத்துக்கிறேன், I will take care of it. நானே பாத்துக்கிறேன். I will take care இந்த of it. வருடம் முழுவதும் நீங்கள் அநேக காரியங்களை மறைத்து மறைத்து வாழ்ந்திருக்கிறீர்கள். All through the year, you hid and concealed many things in your life. யாருக்கும் தெரியக்கூடாது. It should not be known ஆனா to இந்த many. ஒருவேளை இந்த நாள் நீங்க வந்திருக்கலாம், But today you have come here. நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லிருக்கலாம், You should have told God, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. Lord, I cannot hide it என் anymore. பிள்ளை இதுவரைக்கும் நான் மறைச்சிட்டேன், I hid my son. என் வேதனை இதுவரைக்கும் மறைச்சிட்டேன், I have hid my all. என் கண்ணீர் இதுவரைக்கும் மறைச்சிட்டேன், I hid my tears so far. என் சூழ்நிலை இதுவரைக்கும் மறைச்சிட்டேன், I hid all my இதுக்கு situation. மேல என்னால முடியாதா. I cannot anymore. ஆண்டவர் சொல்றாரு, God says, இதுக்கு மேல முடியாதாப்பா, so you cannot do it anymore. என் கரத்துல ஒப்பு கொடுத்துரு, Then you commit it to my hands. என் கரத்துல ஒப்பு கொடுத்துரு. You commit it to my hands. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். He is able to keep it that is committed to him until the I know end. this is a word that is prophetic for someone here in this place. இந்த வார்த்தை ஆண்டு தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். This is a prophetic word someone here. Give it to the Lord. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Give it to இது God. வரைக்கும் நீ நிறைய வாட்டி ஆண்டவர்ட்ட கொடுத்திருப்பீங்க. You would have committed many times to God. நீங்களே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிக்கிட்டு You would have had your own plans ஆண்டவர்ட்ட கொடுத்திருப்பீங்க. and you have given to God. ஆண்டவர் சொல்றார், கொடுக்கிறது வேணாம்பா, But God says not giving. ஒப்பு கொடுத்துரு, You commit நான் பாத்துக்கிறேன். and I will take care of it. எத்தனை பேர் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். And with how many people God speaks. Hallelujah. Hallelujah. எனக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் சிலரோடு நேரடியாக இதை தொடர்பு கொள்கிறார். I think God is having a connection with many people directly today. எனக்கு தெரியும், I think நான் இதை சும்மா ஒரு செய்தியா பேசுறதுக்காக வரல. I do not come here to speak as just a sermon here. எனக்கு இது நிச்சயமாய் தெரியும் கர்த்தர் இதை செய்வார். I know God will surely do this. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதை நான் உணர்ந்து நான் பேசுறேன். I have already experienced this in my personal life and I speak it out. நான் இந்த சபையின் தலைமை போதகர் அவருக்கே பிறந்த பையனா நான் இருக்கலாம். I might be the son of the senior pastor of this church. ஆனால் என்னுடைய வாலிப வயதில் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. But in my young age I never had connection with God. என்னையும் சபையும் பிரிச்சது 15 படிக்கட்டுகள். It was just 15 steps that separated myself from the church. ஆனால் என்னையும் ஆண்டவரையும் பிரித்தது பல மைல்கள். But it was many miles that separated myself from God. You know, sometimes you feel so close to God yet you can be so far away. அநேக வேளையில் ஆண்டவருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது போல இருக்கும், ஆனா நம்ம ரொம்ப தூரத்துல இருப்போம். என் வாழ்க்கை அதுதான். Similar was my life. பாஸ்டருக்கு பிள்ளையாவே இருந்து எனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. Though I was the son of a pastor, I never had any connection with God. எல்லா சர்வீஸ்க்கும் போனேன். I used to go for all the services. காலைல 5 மணி சர்வீஸ்க்கு போனேன். I used to go for the first 7 service. மணி சர்வீஸ்க்கு போனேன். I used to go for the 7 o'clock service. 9 மணி சர்வீஸ் போனேன். I used to go for 9 o'clock service. 6:30 மணி சர்வீஸ்க்கு போனேன். I used to go for 6:30 service. வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு போனேன். I used to go for Bible study on Thursdays. சனிக்கிழமை காலைல ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனேன். I used to go for fasting prayer on Saturdays. சனிக்கிழமை சாயங்காலம் டேரிங் மீட்டிங் போனேன். I used to go for tarrying meeting on Saturday நான் evenings. போகாத ஒரே ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்து சிஸ்டர்ஸ் பிரேயருக்கு மட்டும் தான் போல. The only meeting I never attended was the sister meetings on Tuesdays. எல்லாத்துக்கும் போயாச்சு. I used to attend all the meetings. Never had a relationship with God. ஆண்டவரோட எந்த சம்பந்தமே கிடையாது. என்னுடைய வாலிபத்தில் எனக்கு I had a phase in my life, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. It was a phase of my life in my young age. எனக்கு தெரியும், நான் வேண்டுமென்றே ஆண்டவருக்கு எதிராக நான் இருந்தேன். I know I was purposely against God. சபை என்றால் வெறுத்தேன். I hated the church. ஊழியத்தை வெறுத்தேன். I hated the ministry. என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா, If someone asked me, என்னப்பா நீயும் உங்க அண்ணன்களை மாதிரியே ஏசியால பாஸ்டர் ஆயிருவியான்னு கேட்டாங்கன்னா, will you become a pastor like your brothers? நான் சொல்லுவேன், ஏசியால பாஸ்டர் ஆகிறதுக்கு நரகத்துல டீம் மாஸ்டரா இருப்பேன்னு சொல்லுவேன். I would tell you that rather than being a pastor in Asia, I can be a team master in the hill. I hated the church. சபையை வெறுத்தேன். எனக்கு ஒரு காலத்திலே என்னுடைய அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன என்ன பண்றதுனே தெரியல. At a point of time, my parents doesn't know what to do with me. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அதுக்கு எதிராக இருந்தேன். Whatever they tried, I was against them. அவர்களை வேதனைப்படுத்தினேன். I was just giving and I was an against to them. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். But I know one thing. என்னுடைய தாயும் தகப்பனும் ஒன்றை செய்தார்கள். My father and mother did one thing. என்னை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. They committed me to the Lord. ஆண்டவரே, என்னால முடியாது. Lord, we cannot do it. இவனை என்னால திருத்த முடியாது. I cannot discipline him anymore. என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். Whatever I say, he is not obeying.
உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறான். I commit it in your hands, Lord. எனக்கு ஒன்று தெரியும், I know one thing. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை He is able to keep that is committed to him. அவர் பார்த்துக் கொள்வார். He will take care. நான் இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன். I say it as a prophetic word. உங்களால முடியாத ஆண்டு கையில ஒப்பு கொடுங்க. If something is not able to by you, பிள்ளைகள் ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுங்க. commit your children to the hands of the Lord. உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டு கையில ஒப்பு கொடுங்க. Commit your finances to the hands of the Lord. உங்களுடைய சுகத்தை ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுங்க. Commit your health into the எனக்கு தெரியும் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நிச்சயமாய் அவர் கடைசி வரைக்கும் அவர் I know that is committed to him. He will keep until the end. இனிமேல் மறைக்க முடியாத காரியங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. Which we cannot hide, just commit it into the hands of the Lord. இரண்டாவது ஒரு குடும்பம், the second family, தங்கள் பிள்ளையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த இரண்டாவது குடும்பம், the second family who committed the children to the hands of the Lord. ஆதியாகமம் 27:41. Genesis 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். And Asa hated Jacob because of the blessing wherewith his father blessed him. And Asa said in his heart, the days of mourning for my father are at hand, then will I slay my brother Jacob. இங்கே பார்க்கிறோம், இங்கே ஏசா யாக்கோபை கொல்லுவதற்கு நின்று கொண்டிருக்கிறான். Here we see that the Asa was ready to kill Jacob. அவன் சொல்றான், அப்பா என்னைக்கு கண்ணை மூடுறாரோ அன்னைக்கு உன் கண்ணையும் சேர்த்து மூடிடுவேன். He says, when father closes his eyes, I will also make you to close your eyes. இந்த கதைக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. There is a background for the story. இது ஒரு நல்ல குடும்பம். This is a very good family. 4 பேர். There are 4 people. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி. Father, mother, and brother, and the elder and the younger brother. அண்ணனுக்கு மட்டும் திருமணமாகி அவனுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள். So elder brother was married and had wives. அவன் ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் செய்கிறான். So he married the Hittite women. அது ஒரு பக்கம். That is another இப்போ side. இந்த 4 பேரை வெச்சுப்போம். So now consider 4 people here. இவங்க 4 பேர் இருக்காங்க. So the 4 people are here. நல்லா இருக்காங்க. They are very good. ஆனால் திடீரென்று But suddenly ஒரு நாள்ல 4 பேர் 4 திசைக்கு போறாங்க. in a single day all the 4 people went away in 4 directions. இந்த ஒரு நாள்ல 4 பேரும் 4 முகங்களாய் மாறி 4 பேருக்கு எந்த ஒரு ஒருமனப்பாடு இல்லாமல் குடும்பம் சிதறிந்து போகிற நிலைமைக்கு வருகிறது. So in a single day all the 4 people were against each other and there is no unison among them and they were in a very different situations and directions. இந்த ஏசா ஏத்தியருடைய பெண்களை திருமணம் செய்ததனால் பயங்கர மனநோவு யாருக்குன்னா ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும். So it was much grieving for Isaac and Rebekah because this Esau married the Hittite women. அதனால இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கர பிரச்சனை. So there's a problem with the in-laws and the father-in-law, the mother-in-law and the daughter-in-laws here. இது ஒரு பக்கம். This is on one side. இன்னொரு பக்கம், on the other hand, ஈசாக்குக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. So Isaac want to bless Esau. இவனே ஏசாவை கூப்பிடுறாரு. So he called Esau. டேய், காட்டுக்கு போய் நல்ல ஒரு மிருகத்தை பிடிச்சி அடிச்சு எடுத்துட்டு வாடா, எனக்கு சமையல் கோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வா. So you go to the forest, get a very delicious meal for me and you get it for me. ஈசாக்குக்கு என்ன ஆசை? ஈசாவை ஆசீர்வதிக்கணும். So Isaac had a desire to bless Esau. ஏனா முதல் பையன். Because he was the first ஈசா one. போய்ட்டான். So Esau. இத ரெபெக்கா அம்மா கேக்குறாங்க. Now Rebekah heard it. இப்போ ரெபெக்கா அம்மாக்கு இன்னொரு புது வெளிப்படுத்தல். So Rebekah had a new revelation. ரெபெக்கா அம்மாக்கு என்ன ஆசை? So what desires did she had? அந்த ஃபர்ஸ்ட் பையன் இந்த மனைவிலாம் இருக்க நம்மள டார்ச்சர் பண்றாளுங்க. So the first son's wives are torturing me. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போயிர கூடாது. So the blessing should not go to him. ஏன் பையனுக்கு யாக்கோபுக்கு தான் போணும். So it should come to Jacob only. நீங்க பார்த்தா கணவன் மனைவிக்கே ஒருமனமான ஒரு ஐடியா கிடையாது. So there is no unison among the husband and wife. கணவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் ஆசைப்படுறாரு. Husband want to bless one person. மனைவி ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் ஆசைப்படுறாங்க. And wife want to bless one person. இதுக்கு நடுவுல யாக்கோப் மாட்டிக்கிட்டார் பாவம். And Jacob was being entangled between. இந்த யாக்கோப் சொல்றாரு, அம்மா என்னம்மா இது? So Jacob said, what is this, mother? ரெபெக்கா அம்மா ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. So Rebekah says very easily, நீ ஒண்ணும் இல்லப்பா, நீ இந்த ஏசாவோட Dress போட்டு நீ போயிட்டு அப்பாட்ட போய் ஏமாச்சு வந்துரு. there's nothing much, you wear on the dress of Esau and go and get the blessing. அவன் சொல்றான், என்னம்மா இது ஃபேன்சி Dress காம்படிஷன் ஆயிது? Is this a fancy dress competition? நான் Dress மாத்திட்டு போயிட்டு ஏசா இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டு, So if I put on his clothes and he finds me I'm not Esau, என்ன சபிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? and if in case he curses me, what will happen? இந்த அம்மா எவ்வளவு நல்ல அம்மா பாருங்க. See how good mother is she? பா சாபம் வந்தா எனக்கு வந்துட்டும்பா. If it is curse, I will take it over it. ஆசீர்வாதம் வந்தா உனக்கு, If it's blessing, it is for you. சாபம் வந்தா எனக்கு. If it's curse, I will take it. என்ன நல்ல அம்மா பாருங்க. What a good mother. இவங்களுக்கு என்னன்னா, எனக்கு சாபம் வந்தாலும் பரவாயில்லை, ஏசாக்கு என்ன வரக்கூடாது. So according to her, ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது. even if I'm ready to get the curse, this blessing should not go to Esau then. கடைசில போய் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. At last they deceived and got the blessing. இப்போ அண்ணன்காரன் வரான். Now the brother comes here. டேய் உன்னை கொன்னே தீருவேன்டா நிக்கிறான். I will slay you and kill you, man. ஒரே நாள்ல குடும்பம் சின்ன அப்படிமா உடைய போகுதுங்க. Just in one single day the entire family is about to be broken. ஆனா இந்த குடும்பம் இப்படி உடையல. But this family did not break in such a way. இவன் கொலை பண்ணுவேன்னு சொன்னானே, அவன் கொலை பண்ணல. So the one who said he will kill him, he never killed him. இந்த கதை முடியும்போது எப்படி முடியுதுன்னா, When the story ended, how did it end? யாக்கோபு ஏசாவும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, Esau and Jacob hugged each other. ஐயோ முத்தம் கொடுத்து, They kissed each other. ஒரே அழுது, They cried. ஐயோ சகோதரனே, And he said, brother, அண்ணே, he said, தம்பி, he said, ஐயோ வா, ஒரே ரொமான்ஸ். it was a kind of romance over there.
நான் யோசிச்சு பார்த்தேன், I thought about it. ஏங்க உடைய போற குடும்பம் திடீர்னு பார்த்தா பயங்கர அன்பாயிருச்சுங்க. A family which was at the verge of separation just became together அந்த again. ஏசாக்கி ஆசீர்வாதம் போயிருச்சேன்னு சொல்லிட்டு கொல்லணும் நிக்கிறான் பாருங்க. So he was standing that he has lost his blessing so far. அந்த ஏசாவுக்கு யாக்கோபே தரான் இப்போ. So the same to that same Esau, the Jacob was giving the blessing. ஐயா இந்தாங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு. So all the blessing that is about to come to you has come to me. நான் அதுல ஒரு கமிஷன் நீங்க வெச்சுக்கோங்கயா. So you take the commission out of it. ஏசா சொல்றான்ப்பா எனக்கு வேணாம்ப்பா. Yes, I said I don't need that. எனக்கு போதுமான அளவு இருக்குப்பா. I have for my sufficient. எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா See ஏசா? how we changed. எப்படி நடந்துச்சுங்க இது? How did this happen? எப்படி நடந்துச்சு? How did this happen? வேதம் சொல்கிறது, The Bible says ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் Genesis 28 3 5 வசனங்கள் verses பார்த்தா 3 to 5. ஈசாக்கு சொல்றாரு, Isaac says யாக்கோபை பார்த்து, to Jacob, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, and God Almighty bless thee and make thee fruitful and multiply thee that thou mayest be a multitude of people. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி, And give thee the blessings of Abraham to thee and to thy seed with thee, that thou mayest inherit the land wherein thou art a stranger, which God gave unto Abraham. என்று சொல்லி And saying so. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். And Isaac sent away Jacob. நான் இந்த அனுப்பிவிட்டான் என்கின்ற வார்த்தையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்ல விரும்புகிறேன். So I want to consider or say the word sent away as committed to the Lord. இங்க ஈசாக்கு சொல்றாரு, Isaac says, ஐயா look here, உன் அண்ணன்ட்ட இருந்து என்னால காப்பாத்த முடியாதுப்பா. I cannot save you from your brother. அவன் மரண கொடூரத்துல இருக்கிறான். He is in a very fierce anger. கொன்னே போடுவான் இருக்கிறான். He want to kill you somehow. என்னால உன்னை காப்பாத்த முடியாதுப்பா. I cannot save you anymore. ஆனா உன்னை ஒருத்தர் காப்பாத்துவாரு. But one person can serve you. சர்வ வல்லமை உள்ள தேவன். He is the Almighty God. அவர்ட்ட நான் உன்னை ஒப்பு கொடுத்துறேன்பா. So you commit you into him. ஏன்னா அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரை. Because that is committed to him, he will keep it until that day. வாவ். ஈசாக்கு அன்றைக்கு தெரிந்தது, Isaac knew it. I cannot handle this. என்னால இதை தாங்க முடியாது. I cannot handle it anymore. என்னால இந்த சமாதானத்தை கொண்டு வர முடியாது. I cannot bring a peace among them. உடனே அவன் போட்டு திருப்பி மண்டையை போட்டு குழப்பல. So he did not confuse himself. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசல. He did not try to make a treaty with both the இன்னைக்கு நம்ம people. நிறைய பேர் அதுதான் செய்றோம். Many people do the same thing. நம்மால முடியாதுன்னு தெரியும். So we know that we cannot do it. நம்மால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு தெரியும். We know that we cannot solve this problem. நம்ம இதுவரைக்கும் ட்ரை பண்ண எல்லா முயற்சி இன்னும் மோசமா பிரச்சனை கொண்டு போயிருச்சுன்னு நல்லா தெரியும். We very well knew that all the things that we tried so far has brought more trouble to that. ஆனாலும் நம்ம இன்னும் மூக்க நுழைச்சிக்கிட்டு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கோம். But still we keep on poking our nose and we want to solve the problem. ஆனா இந்த ஈசாக்கு ரொம்ப யோசிக்கவே இல்ல. But Isaac never thought so much. பிரச்சனை வந்துச்சுங்க. So he had the problem. அண்ணன் தம்பிக்குள்ள சமாதான குறைவு. There was no peace between the brothers. ஈசாக்குக்கு தெரியும் என்னால முடியாது. Isaac knew I cannot do it. அவனை சமாதானப்படுத்தவே முடியாது. I cannot make them peace. அவன் சொல்றான், நான் உன்னை ஒப்பு கொடுத்துறேன்பா. He says, Lord, I commit it. சர்வ வல்லமையுள்ள தேவன் கையில ஒப்பு I கொடுத்துறேன். commit it to the hands of the God Almighty. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஏதாகிலும் சமாதான குறைவுள்ள காரியங்கள் இருக்கிறதா? So is there any peacelessness in your house or in your family? நீ ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒப்பு கொடுத்துருப்பா. God says, you commit it to me. நீங்க போராட வேண்டாம். You don't have to struggle with that. அதை ஒப்பு கொடுத்துருங்க. You commit it to me. எனக்கு தெரியும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. I know except the Lord build the house, they labor in vain that build it. நீங்க எவ்வளவுதான் கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அதுல பிரயாசத்துல விருதா. How much you want to struggle and strive and build it, it is of vain. இந்த வருடத்தின் முடிவிலே In the end of this year, சமாதான குறைவுள்ளதை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. Lord, commit all the things that are peacelessness into the hands of the Lord. Hallelujah. Hallelujah. உன் அரண்மனைகளுக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் உண்டாகும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that peace be within thy walls and prosperity within thy palaces. நீங்க ஆண்டவர்ல ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில You செய்வார். commit to the Lord and he will do greater things in your எத்தனை பேர் life. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? சத்தமா ஆமென் சொல்லுங்க. Say amen. ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. How many of you say that God is speaking with you? முதலாவது சொன்னேன், First I said, what you cannot hide give it to the Lord. ஒளித்து வைக்க முடியாத நிலைமையில் இருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, what you cannot handle give it to the Lord. இதுக்கு மேல என்னால செய்ய முடியாத ஆண்டவரே, நான் எல்லா முயற்சி செஞ்சிட்டேன், இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கையில நான் ஒப்பு கொடுத்துறேன். so you say, when you cannot do it anymore, Lord, I commit into your hands, Lord. கடைசியாக, At last, இது என்னுடைய குறிப்பு மாத்திரமல்ல, this is not only my point, இது என்னுடைய பாரம். this is my burden. உண்மையாக என்னுடைய பாரத்தை நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். So I'm going to speak about my burden today. 1 சாமுவேல் 1:11. 1 Samuel chapter 1 and verse 11. அன்னாளுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். We read the prayer of Anna. சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும்
நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். I will give him unto the Lord all the days of his life. ஒரு தாயினுடைய ஜெபம். This is a prayer of a mother. அவள் ஆண்டவரை பார்த்து சொன்னாள், She said unto the Lord, ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா if you could give me a man child, நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன். I will offer and commit to him. நல்லா கவனிங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன், I said in the beginning, ஒப்பு கொடுப்பது என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. so committing is that you give without any expectation. இவள் சாமுவேல் ஆண்டவர் கொடுத்தாங்க, So she committed Samuel to God எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, without any expectation. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் She didn't இல்லாமல் have any expectation. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். She committed to God. நான் இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களோடு நான் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். I want to speak about this thing to you. எனக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய சபை நன்றாய் கொடுக்கிற ஒரு சபை. I know very well our church is a church which gives and offers so much. உங்கள் காணிக்கைகளாலே, உங்கள் தசமபாகங்களினாலே நீங்கள் சபைக்கு உதாரத்துவமாய் சபைக்கும் ஆண்டவருக்கும் கொடுக்கிறீர்கள். So you give very much generously with all your offerings and tithes to God. ஆனால் என்னுடைய பாரம், But my burden, ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களை அல்ல, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். God is seeking the people who not give for the ministry but the one who offers or commits to the ministry. கொடுப்பதற்கு பணம் தேவை, ஒப்பு கொடுப்பதற்கு மனம் தேவை. We need money to offer or to give, but we need a heart to commit. இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்திருக்கிறோம். Today many people offer or give only the money and then we sit as such. ஆண்டவர் சொல்றார், ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்க தேவைதான்ப்பா, But God says we need people who can give it for the ஆனா ministry. அது மாத்திரம் இல்ல, But that is not enough. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க எனக்கு தேவை. But I need people who can commit for the ministry. உண்மையாக என்னுடைய பாரம், That is my true burden. உலகத்தை அசைக்கிற சில தேவ ஊழியர்கள் இந்த சபையிலிருந்து எழும்பணும் என்னுடைய ஆசை. My desire is that many shaking pastors should rise up from this church. உங்களுடைய பிள்ளைகள் பெரிய அறுவடைகளை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. My desire is that your children should become great harvesters of people. இங்கிருந்து ஒரு பெரிய மிஷனரி கூட்டம் எழும்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. My desire is that a great missionary should rise up from this church. எனக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற அநேக பெற்றோர்கள், I know many parents who are here. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது When your children were born, நிறைய பேருக்கு நீங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணிருக்கலாம். and you have prayed laying your hand upon your children. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன், Lord, I want to commit this child to your ministry. என்று பல பொருத்தனைகளை நீங்கள் செஞ்சிருக்கலாம். You would have made many vows and promises. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்தார்கள், But when the child grew up நல்ல படிக்க ஆரம்பிச்சாங்க, and they began to be educated நல்ல well, வேலைக்கு வந்தாங்க, and they got good jobs, நிறைய வேலைகளை பொருத்தனைகளை மறந்து விட்டோம். most of the time we forgot the promises. ஏனென்றால் நமக்கு உலகம் தருகிற சம்பளம் அவ்வளவு முக்கியமாய் நமக்கு தெரிகிறது. Because we found the income that is given in this world was more important than that. ஐயோ, இது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? If we lose that thing, what can we do? நான் சொல்றேன், ஆண்டவர் இடத்துல ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். But I tell you, what is committed to the Lord, He will keep it until the day. இன்றைக்கு சில ஊழியர்களை ஆண்டவர் இங்க எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I desire that God should raise some pastors from this place நல்ல today. ஞாபகம் இருக்கிறது. I knew and remember நான் சிறு பையனா இருக்கும் பொழுது when I was a small boy, நம்முடைய சபையில அநேக மிஷனரிகள் ஒப்பு கொடுப்பார்கள். and I used to see many missionaries who commit to the work of God. வருஷம் அநேக மிஷனரிகள் வட மாநிலங்களுக்கு செல்வார்கள். Every year the missionaries used to go to the North India from here. பல சபைகள் உருவாக்கப்படுகிறதை And there were பார்க்கிறோம். many churches that were established there. ஆனால் சமீப காலமாக But recent days, நம்முடைய சபையில விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. we have the number of believers increasing in number. நிறைய பேர் புதுசா வராங்க. We have many newcomers coming in here. ஒரு பக்கம் இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்கிறது. So when you look this church on one face, it is very happy with that. கிட்டத்தட்ட உட்கார்வதற்கு கூட இடம் இல்ல. So we don't have place even to sit here. வெளியில எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. People are seated on. சந்தோஷம். It is very happy. ஆனால் இது மாத்திரம் நம்முடைய குறிக்கோள் அல்ல. But this is not the only motive of us. வாரம் வந்து செய்திகளை கேட்பது மாத்திரம் நம்முடைய குறிக்கோள் அல்ல. Not coming every week and listening to the sermons is not the only நம்முடைய motive. சபையிலிருந்து சில ஊழியர்கள் எழும்ப வேண்டும். But I should see many pastors rise from this கர்த்தருடைய church. சுவிசேஷத்துக்கு வெட்கப்படாத ஊழியர்கள் எழும்ப வேண்டும். The people who can take the gospel to many nations should rise from ஒன்றை there. விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand one thing. இன்றைக்கு நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? The reason why you are seated here, ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக it's because of many years ago, வெளிநாடுகளிலிருந்து from the foreign countries, தங்கள் சுகபோகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, people who sacrificed their sophisticated தங்களுடைய lives, வேலைகளை விட்டுவிட்டு, who lost all their jobs, இந்த அனல் நிறைந்த வெயில் நிறைந்த தேசமாகி இந்தியாவிற்கு unto this very hot India. அநேக மிஷனரிகள் வந்தார்கள். There were many missionaries who came in here எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், without any expectation, கிட்டத்தட்ட பிச்சைக்காரர்களைப் போல. almost like beggars. நிறைய பேர் தொப்பியில கூளை வாங்கி குடித்து ஊழியம் செய்தார்கள். Many people had the porridge on their heads and fed up on it. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசை. They had only one desire. இப்படியாகலும் இந்த இந்தியா இயேசுவுக்காய் ரட்சிக்கப்படும். Somehow this India should be saved by God. சொல்ற வெளிநாட்டில இருந்து ஒருத்தன் நம்ம ஊருக்கு வந்து தியாகத்தை செய்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, I would tell you, when a foreigner from foreign country comes to India and sacrifices his life for the sake of God, நாம் இங்கே குழுவாய் உட்கார்ந்து கொண்டு நாம் ஊழியத்தை செய்யாமல் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு வெறும் செய்தி மட்டும் கேட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. it is of no use we people sitting in an air conditioned room and listening to the word of God and not knowing anything. நான் கடந்த வாரம்
காரைக்கால் பகுதிக்கு போயிருந்தேன். Last week I happened to go to Karaikal. அங்கே தரங்கம்பாடி என்கின்ற ஒரு இடம் என்று There's இருக்கிறது. a place named Taragambadi over there. அந்த இடத்திற்கு ஜீகன் பால்க் என்ற ஒரு மனுஷன் வந்தார். There came a person named Zigan Balg over there. அநேகர் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். Many of people have read this history. 1682 ஆண்டு அவர் பிறந்தார். He was born in 1682. அவர் தரங்கம்பாடிக்கு வரும்பொழுது அவருக்கு 24 வயது. When he came to Taragambadi, he was just 24 years old. வெறும் 24 He வயது. was just 24 years old. அவர் இந்த தேசத்திற்கு கப்பலிலே அவர் வந்த பொழுது When he came to this country in a ship, அவரை உள்ளே விட மறுத்தது அரசாங்கம். this government never allowed him inside. அவரை 14 மணி நேரம் முட்டி போட வைத்தது. They made him to kneel down for 14 ஒரு hours. வெள்ளைக்கார மனிதன் நம்முடைய தேசத்திலே முட்டி போட வைக்கப்பட்டார். So an English person was made to kneel down in our place. ஒரு பள்ளி மாணவன் தவறு செய்தால் எப்படி அவனை ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே போல அவனை ட்ரீட் பண்ணினார்கள். Like how a student is treated by a teacher, he was treated in a similar way. பாஷை தெரியாத ஒரு தேசம். It was a nation where they doesn't know any ஆனால் language. இந்த இடத்திற்கு வந்தார். But he came to this place. 12 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். He serviced and ministered for 12 years. 12 ஆண்டுகளிலே In 12 years, புதிய ஏற்பாட்டை முழுவதும் மொழிபெயர்த்தார். he translated the entire New Testament. ரூத் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே மொழிபெயர்த்தார். And he also translated until Ruth in the Old Testament. And அவர் செய்தது என்ன தெரியுமா? And what did he do? தமிழிலே முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகம். So this Bible was the only first book that was printed in Tamil. அதை செய்தது ஜீகன் பால். And it was Zigan Bal who did it. 24 வயது வாலிபன். He was just 24 years old young boy. அவன் மரிக்கும் பொழுது அவனுக்கு வயது 36. When he died, he was just 36 years. 12 ஆண்டுகள் மாத்திரம் தான் அவனுக்கு இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. So it was only 12 years that was kept for him in this world. 24ல வந்தாரு, 36ல இறந்துட்டார். He came at 24 and he died at 36 years. ஆனால் அந்த 12 ஆண்டுகள் இந்த தமிழ் வேதத்திற்காய் தன் ஜீவனையை கொடுத்தான். But for in the 12 years he gave his life for this Tamil Bible. இன்றைக்கு நீங்க இந்த வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு மனிதன் ஒரு விலைக்கிரையை செலுத்தி இருக்கிறார். So today when you read the Bible, it means that a person has paid a price for it. ஜிம் எலியட் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். We have heard about Jim Elliot. அமெரிக்க மிஷனரி. He was an American missionary. 5 நண்பர்கள் தங்கள் மனைவிகளோடு கூட சேர்ந்து அவர்கள் ஈக்வடார் என்கின்ற பகுதியிலே உடானி ட்ரைபிலே அவர்கள் ஊழியத்திற்காய் சென்றார்கள். They were five friends along with their family, along with their wives, came to Ecuador to minister among the Wavodani tribe. இது 1950களில் நடந்தது. It happened in 1950s. இந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால் மனிதர்களை கொன்று அப்படியே தின்கிற ஜனங்கள். These people were cannibals who can kill people and eat them. பயங்கரமான வெறி பிடித்தவர்கள். They were very ferocious. அதனாலே இவர்கள் அந்த பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஹெலிகாப்டர் மூலமாக சில விசேஷ விமானங்கள் மூலமா என்ன செய்தார்கள் என்றால் பிரெட் பாக்கெட் அப்புறம் अनेक வெகுமதிகளை மேலிருந்து அப்படி கீழே தூக்கி போடுவாங்க. So before they could enter into the place, they began to throw the breads and the gift from the helicopters and special planes. இதை பல மாதங்களாய் செய்து கொண்டிருந்தார்கள். So they were doing it for many months together. இந்த ஜனங்கள் எப்பொழுதும் வானத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். So these people began to look at the sky. So ஒரு முறை இந்த ஹெலிகாப்டர் போகும் பொழுது So whenever this helicopter is to இவர்கள் fly, கீழே இருந்து கைகளை காட்டுவார்கள். they used to wave their hands. இப்படி அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். So that's how there came a connection between சில them. மாதங்கள் கழித்து After months, இவர்கள் நினைத்தார்கள், they thought, இவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், these people have accepted us, நாம் அவர்களுக்கு நேரடியாக போய் ஊழியத்தை செய்வோம். so we can enter to the places and do the உடனே அந்த ministry. 5 மிஷனரிகளும் So all the 5 missionaries, தங்கள் மனைவிகளை காட்டின் வெளியே விட்டுவிட்டு they left their wives outside the forest இவர்கள் உள்ளே முதல் முறையாய் சந்திக்க போனார்கள். and they came inside to meet them for the first அவர்கள் time. உள்ளே போன அதே நாளில் The same day when they entered into the இந்த forest, 5 பேரையும் குத்தி கொன்று சாப்பிட்டார்கள். all the 5 people were killed and they ate them. இந்த மனைவிகள் வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். These wives were waiting outside. என் கணவர் வருவார், My husband would come. கணவர் வருவார். Husband would come. எல்லாம் இளம் தம்பதிகள். They were very young couples. கணவர் வரவில்லை. Husband never came. அந்த ஜிம் எலியட்டினுடைய மனைவியாகிய எலிசபெத் எலியட் So it was Elizabeth Elliot who was the wife of Jim Elliot. சரியாக 2 மாதங்கள் கழித்து After 2 months, அந்த காட்டிற்குள் அவள் மிஷனரி ஆகி போனாள். she went as a missionary to the same forest. தன் கணவனை கொன்ற அதே மனிதர்களுக்கு தேவனுடைய அன்பை சொன்னாள். Unto the people who killed her own husband, unto them she told about the gospel of God. அந்த முழு காட்டுவாசிகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். An entire tribe became, and they were saved by Christ. அவள் கொடுக்கவில்லை, அவள் ஒப்பு கொடுத்தாள். She never gave, but she committed. வில்லியம் கேரி பற்றி நாம் அநேகர் அறிந்திருப்போம். We know very well about William Carey. இந்திய நாட்டிற்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி. He was a great missionary who came to the India. செருப்பு தைக்கிற தொழிலை செய்த ஒரு மனுஷன். He was just a cobbler, he was a shoemaker. அவர் இந்தியாவிற்கு வந்தார். He came to India. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் மிக மேன்மையான ஒரு வாக்கியம். The very quote that was said by him was very famous. Expect great things from God and attempt great things for God. தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், ஆனால் அதே வேளையிலே தேவனுக்காக நீங்களும் பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்வார். அவர்
இந்திய தேசத்திற்கு தன் குடும்பத்தோடு வந்தார். He came with his families to India 7 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினார். and he preached for 7 years. 7 ஆண்டுகள். He preached for 7 years. 7 ஆண்டுகள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? You know how many people were saved in 7 years? ஒருத்தர் கூட கிடையாது. There was none. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You think about it. 7 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஒருவர் கூட ரட்சிக்கப்படல. After 7 years of ministry, there was none who was saved. சாதாரண காலங்கள் அல்ல. It was not an ordinary time. பசி, It was hunger. பட்டினி, It was poverty. பயங்கரமான வெயில். And it was a hot temperature. இவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை. The situation, the climate is totally different for them. அவருடைய ஒரே மகன் பீட்டர் அந்த 7 வருஷத்திற்குள் இறந்து போகிறான். And within the 7 years, his only son Peter died. ஏற்கனவே மனைவி இவருடைய ஊழியத்தை கண்டு அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So already the wife who was not able to accept the ministry that he was doing. மகன் இறந்தவுடன் மனைவிக்கு பைத்தியம் பிடிக்கிறது. When the son died, she became mentally retarded. அவள் அதிக நேரம் பைத்தியம் பிடித்து அவள் வெறித்தனமாய் அவள் சுற்றுவாள். So she used to be mentally ill and she used to roam around with the mental அநேக illness. நேரங்களில் நிர்வாணமாய் அவள் தெருவிலே ஓடுவாளாம். She used to run in the streets naked. அவளை பிடித்து கொண்டு உள்ளே கொண்டு வருவார். They used to catch him and bring her into the house. இவரை போட்டு பலமுறை அடிப்பாளாம். She used to beat him so much. கடைசிலே அவளை செயின் போட்டு கட்டி ஒரு ரூம்ல போட்டார்கள். At last she was bound with chains and she was put in a room. இத்தனை போராட்டங்கள் மத்தியில், encountering all the struggles, இத்தனை வேதனைகள் மத்தியில், amidst all these griefs, இந்தியாவின் 12 மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார். he translated the Bible in 12 languages of India. ஏனென்றால் அவர் கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுத்தார். It's because he never gave but he committed. இன்னைக்கு நம்முடைய சபையில 6000 பேர் இருக்கிறோம். Today we have 6,000 people in our church. நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். We say out of pride. நாங்க 6000 விசுவாசிகள் இருக்கிறோம். We may boast that we have 6,000 believers here. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வாரம் வந்து நல்ல செய்திகளை கேட்கிறோம். So every week we come and listen to very good sermons. பாஸ்டர் தாமஸ் ராஜ் நல்லா பேசுறார். So Pastor Thomas Ross speaks in a very good way. பாஸ்டர் கேப்ரியல் நல்லா பேசுறார். Pastor Gabriel speaks in a very good way. கை தட்டி கொண்டு போவதற்கு It's வரவில்லை. not applauding and clapping your hands here. நம்ம அடுத்த முடிவு எடுக்கிறோமா? Are we taking the next step? காணிக்கை கொடுக்கிறோம். So we are giving the offerings. தசமபாகம் கொடுக்கிறோம். We are giving the tithes. நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? Are we committing ourselves? நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? Are we committing ourselves? இன்றைக்கு இங்க இருக்கிற சில வாலிபர்களை நான் உற்சாகப்படுத்துறேன். Today I want to encourage some young people here. சொல்றேன், தேவனிடத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருப்பா. I say commit your life to the Lord. இப்ப ஒரு 15000 ரூபாய் சம்பளம் தர ஒரு கம்பெனியை நம்புறேங்க. You trust a company that pays you only 15,000 rupees. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவர் உன்னை அழைக்கிறார். But there's Almighty God who has created the heaven and the earth calls you. உழைப்பது ஒரு மனிதனுக்கு அல்ல. You are not working for a man. நீ உழைப்பது தேவனுக்கு உழைக்கிறாய். You are going to work for God. ஒருவேளை இந்த உலகத்தில் நீ அதன் பலனை காணாமல் இருந்தாலும் நித்தியமாய் தேவன் உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். Maybe you may not see the reward in this world, but there is an eternal crown that is being kept for you. இன்றைக்கு ஆண்டவர் சில பேரை எழுப்ப விரும்புகிறார். Today God wants to raise some people. ஒருவேளை நீங்கள் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்படாமல் இருக்கலாம். Maybe you might have not called for the full time ministry. ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்ட் டைம், அதாவது ஒரு பகுதி நேர ஊழியத்திற்காகிலும் தேவன் நம்மை அழைக்கிறார். So God is calling at least for a part time ministry each and every one of us. சும்மா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு வரதுக்கு நம்மள தேவன் அங்க வைக்கல. God did not keep us that we may go to the jobs and earn and come back. ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்மை ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். But God has kept us a light to the people surrounding us. நம்மை ஒரு உப்பாய் வைத்திருக்கிறார். God has kept us a salt. நாம் நிச்சயமாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும். And we should surely make an impact among them. ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போற விசுவாசிகளாய் அல்ல. We should not be a believers who come and give an attendance on Saturdays alone. நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். But our life should be a life that is committed to God. அதை தான் பேதுரு செய்தார். That is what Peter did. பேதுருட்ட ஒரு படகு இருந்தது. Peter had a boat. வலை இருந்தது. He had the net. அவன் தன் இஷ்டப்படி அவன் வலைகளை விரித்து கொண்டிருந்தான். And he was just catching the fish according to his wish. ஒரு பிரயோஜனம் அவனுக்கு கிடைக்கவில்லை. And it was of no use to him. ஆண்டவர் சொன்னார், God said, நான் சொல்றபடி செய். do as I tell you. பாருங்க, பேதுரு அத்தனை அறிவாளியாய் அவன் இருந்தான். மீன் பிடிக்கிறத குறித்து அவனுக்கு எல்லாமே தெரியும். So Peter knew very well about fishing. ஆனால் தேவன் சொன்னார் என்ற ஒரு வார்த்தைக்காக அவருக்கு ஒப்பு கொடுத்து போட்டான். But just because God told the word, he just offered and committed to his word and did it. ஆண்டவர் என்ன பண்ணாரு? You know what did God do? மூன்று விதத்துல ஆசீர்வதிச்சார். He blessed him in 3 ways. முதலாவது, First of all, வலை கிழியத்தக்கதாய் ஆசீர்வதிச்சார். he blessed him that the net could be broken. இரண்டாவது, படகு அமிழத்தக்கதாய் ஆசீர்வதிச்சார். Secondly, he blessed him that the boat could be drowned. மூன்றாவது, உன்னுடைய கூட்டாளியும் பெறத்தக்கதாய் ஆசீர்வதிச்சார். Thirdly, the neighbor even could be served and receive the blessing. நான் சொல்றேன், நீங்க கொடுத்து பாருங்க. So I would tell you, commit and see. தெரியும், ஆண்டவர் உங்க வலைகள் கிழியத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். God will bless you that your nets be broken. நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்கள் படகு அமிழத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். If you commit, God will bless you in such a way that the boat would be drowned. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கத்தக்கதாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you in such a way that even your neighbors will be blessed by you. அந்த பரிமள தைலத்தை உடைத்தாளே மரியாள். So consider the maid who broke that perfume. அவள் கொடுக்கவில்லை. She did not give. அவள் ஒப்பு கொடுத்தாள். She committed. அவளுக்கு தெரியும், இதை ஒரு முறை உடைத்து நான் ஊற்றி விட்டால் முடிந்தது, அவ்வளவுதான். She knew very well, if I break it and pour it once, it is that's so. இதை நான் மீண்டும் திரும்ப எடுக்கவே முடியாது. I cannot get it back again.
இதை நான் மீண்டும் எடுக்கவே I முடியாது. cannot take it again. அவள் அதை குறித்து யோசிக்கவே இல்லை. She never thought about எந்த it. எதிர்பார்ப்பும் இல்லை. Without any expectation. அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரியும். She knew only one thing. நான் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றினா So she poured in the feet of Jesus. எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். It might be of no benefit to me. ஆனால் இந்த அறை முழுவதும் அந்த நறுமணம் வீசும். But it spread a fragrance all through the room. நீங்க உங்க வாழ்க்கையை ஊற்றி பாருங்க ஆண்டவருடைய கரத்துல. I will tell you, you pour out your life in the hands of the Lord. உங்கள் பகுதிகளிலே தேவன் உங்கள் வாசனை அவர் வீச செய்வார். God will make your fragrance to move around, spread around. 3 குடும்பங்களை உங்கள் மத்தியிலே வைத்தேன். I brought 3 families before you. மோசே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். Moses was committed to God. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது ஆண்டவரே. I cannot hide it anymore, Lord. என்று ஒப்பு கொடுக்கப்பட்டான். And he was committed in such a way. முடிவு என்ன? What was the end of it? ஆண்டவர் அந்த தேசத்திற்கே தலைவனாய் மாற்றினார். God made him the great leader of that nation. யாக்கோபு ஒப்பு கொடுக்கப்பட்டான். Jacob was committed. யாக்கோபு ஒப்பு கொடுக்கப்பட்டான். Jacob was committed. முடிவு என்ன? What was the end of it? கோலும் தடியுமாய் போனவனை ஆண்டவர் 2 பரிவாரங்களாய் தேவன் ஆசீர்வதித்தார். God blessed him with a double blessing who went with the staff and the rod. சாமுவேல் ஒப்பு கொடுக்கப்பட்டான். Samuel was committed. தேவன் சாமுவேலை எப்படி மாற்றினார்? How did God change Samuel அவன் into? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் தேவன் மாற்றினார். He became a man who anointed kings. அவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தரையில் விழாமல் தேவன் பார்த்துக் கொண்டார். God saw that none of his prophecy fell into the ground. இன்றைக்கு அதே தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். The same God is with us. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. The thing that is committed to him. இதுவரைக்கும் நீங்க நிறைய ஆண்டர் கொடுத்திருக்கீங்க. You would have given many things to God so far. ஒப்பு கொடுக்க போறோம். But today we are going to commit to God. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம. Without any expectation. எந்த எதிர்பார்ப்பு இல்ல. Without any expectation. நான் ஆண்டருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிற ஆண்டர் எனக்கு என் ஜெபத்தெல்லாம் கேட்கணும் அந்த எதிர்பார்ப்பு இல்லங்க. அது ஒப்பு கொடுக்கிறது இல்ல. Not having an expectation, considering commitment is that I have given God so much and he will listen to my prayers. நான் ஆண்டருக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன் எனக்கு நிறைய ஆசீர்வதிக்கணும். அது இல்ல ஒப்பு கொடுக்கிறது. So our commitment is not that I have given so much and God should give me so much. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I commit without any expectation to God. எல்லாரும் கண்களை மூடலாம். Let us all close our eyes. எல்லாரும் கண்களை மூடலாம். Let us all close our eyes. ஆண்டவரே இதுவரைக்கும் நான் மூட ட்ரை பண்ணேன். Lord, I tried so much. எவ்வளவோ மறைக்க ட்ரை பண்ணேன். I tried to hide so much. என்னால முடியல. But I'm not able to do it. இந்த வருஷத்தின் முடிவுல At the end of this year, நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I commit it into your hands, Lord. கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I commit it in your hands, Lord. ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. Lord, there's a problem that is running in my life. இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல. I'm not able to handle it, Lord. என்னால இதை தீர்க்க முடியல. I'm not able to solve it, Lord. என் முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகுது. All my efforts are ending in a failure. நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I commit it into your hands, Lord. கடைசியாக ஆண்டவரே நீர் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர். At last, Lord, you have given me only one life. இந்த வாழ்க்கையை நான் உமக்காய் நான் கொடுக்கிறேன். I commit that life to you, Lord. சுவிசேஷத்தை சுமக்கிற பாதங்கள் எத்தனை அழகானவைகள். How beautiful are the feet that carries the gospel. சுவிசேஷத்தை நான் அறிவியாமல் போனால் எனக்கு ஐயோ என்று. Woe to me if I don't preach the gospel. உங்களுக்கு தெரிந்த இந்த சுவிசேஷத்தை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க சொல்லாட்டி உங்களுக்கு ஐயோ. It is woe to you if you don't spread or preach the gospel that you know. கூட படிக்கிற நண்பனுக்கு நீ சொல்லாவிட்டால் உனக்கு ஐயோ. Woe to you if you don't say the gospel to your friend that is with you. இன்றைக்கு வர்ற ஒரு பாட்டு ஸ்பெக்டேட்டரா வராதீங்க. Don't come as a spectator today. சபைக்கு வந்து ரசித்து விட்டு போகிற ரசிகனாய் அல்ல. Don't come as a person who just enjoys the church. ரசிகர்கள் எங்க இருப்பார்கள் என்றால் கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்டேடியம்ல தான் இருப்பாங்க. Where do you have fans? It is only in the cricket stadiums. வெளியில உட்கார்ந்து 6 அடிச்சா கை தட்டுவான். So they used to applaud when it is sixers. விக்கெட் விழுந்தா கை தட்டுவான். And when there's a wicket, they used to shout. ஜெயிச்சா கத்துவான், தோத்தா எழும்பி போயிடுவான். So if they are succeed, they will shout, and if they failure, they leave. நாம் சபைக்கு வருகிறது ரசிகர்களாய் அல்ல. We don't come to church as a fans. நாம் பங்கு பெற முடியாது வருகிறோம். We come to take part. We are participants. We are not spectators. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றத நம்ம எப்படி வைத்திருக்க கூடாது என்றால், so the Christian life, how should we not define the Christian life as? நான் சண்டே வந்துடுறேங்க ஐயா. I come to church every Sunday. வார காணிக்க போட்டுறேன் ஐயா. I offer the offerings every Sunday. மாசம் கரெக்டா தசம பாகம் கொடுத்துறேன் ஐயா. Every month I pay all my tithes. ஏதாவது ஸ்பெஷல் கூட்டம் வச்சா அதுக்கு ஸ்பெஷலா வரேன் ஐயா. So if there's any special meeting, I come for that. இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. This is not a Christian life. ஆண்டவரே, Lord, நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை இந்த உலகம் அறியணும். the world should know the happiness that I've received, Lord. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். Harvest is more, but the people are very less. பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா நம்ம போக கூடாதுங்க. Lord, when I go to heaven, I should not go with an empty hand. ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்திட்டு போணும். I should also get people for you, Lord. ஆதாயப்படுத்திட்டு போணும். I should gain people, Lord. அநேக வாலிபர்களை நான் பார்க்கிறேன். I see many young people. எனக்கு தெரியும் இங்கே சில ஜிம் எலியட்டுகளை ஆண்டவர் எழுப்புவார். I believe that God will raise some Jim Elliots here. சில வில்லியம் கேரிகளை ஆண்டவர் எழுப்புவார். God will raise some William Carys here. சில ஜீகன் பால்களை ஆண்டவர் எழுப்புவார். God will raise some Zegan Balls from here. அவர்களை காட்டிலும் மேன்மையாய் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசி. I believe that God will bless you more than them. நீ ஒப்பு கொடுத்தால் If you commit,
அவர் கடைசி வரை பார்த்துக்கொள்வார். And God will keep it until the end. இந்த வருஷத்தின் முடிவில் இந்த 3 காரியங்களை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. Let us commit to the Lord at the end of this year. மறைக்க முடியாத காரியங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Lord, I commit the things that I cannot hide, Lord. என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதவைகளை கொடுக்கிறேன். I commit the things that which I cannot handle, Lord. என் வாழ்க்கையே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit my entire life, Lord. இந்த சுவிசேஷத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit for your gospel, Lord. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறார். God wants to give a very clear calling. தம்பி தங்கச்சி, நீ ஒரு வாலிபனா இங்க நின்று கொண்டிருக்கலாம். Brother, sister, you might be a very young boy seated here. பல கனவுகளோடு உன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கலாம். You might be leading a life with great dreams. நான் எனக்கு என்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்திருக்கலாம். You might be living for myself and me alone. ஆனால் தேவன் அநேக முறை உன்னோட பேசியிருக்கிறார். But God has already spoke with you many times. நீ இருக்கிற வேலையில உனக்கு சமாதானம் கிடையாது. You don't have peace with the job that you're going through. நீ எந்த வேலைக்கு போனாலும் வேதனையோட போற. Whichever job you go with great grief. ஆனா உன் இதயத்தின் ஆழத்துல உனக்கு தெரியும் நீ வேற எதுக்கோ அழைக்கப்பட்டிருக்கிறாய். But in the deep of your heart you know very well that you have been called for something else. ஆண்டவர் பல செய்திகள் மூலமா உன் ஊழியத்தை அழைச்சிருக்கிறார். God has called you for this ministry using many sermons. ஆனால் நீ யோனாவை போல நீ ஆண்டவருக்கு எதிரா ஓடிட்டு இருக்கற. But still you are like Jonah going against the will of God. புயல் அடிச்சாலும் பரவாயில்லை, நான் அந்த படகுல தான் இருப்பேன். No matter the wind may blow, I will be in the same ship. என்ன ஆனாலும் சரி ஊழியத்துக்கு வர மாட்டேன். No matter whatever may happen, I will not come for the ministry. தம்பி தங்கச்சி, Brother and sister, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறார். God speaks with you today. உன் மேல ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறார். God has kept a great calling upon you. நீ 15,000 25,000 சம்பளத்தை நீ ஊழியம் வேலை செஞ்சுட்டு போலாம். You can work for 15,000 rupees in your job. இல்லாவிட்டால் தேவனுடைய பரம அழைப்பிற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கலாம். Or you may offer yours to the great calling of God. எனக்கு தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசியிருக்கிறார். I know God has spoken with you today. அண்ணே, நீங்க பேசின அந்த தம்பி நான் தான். And if you say, brother, I am the only one whom you have spoke about. அண்ணே, நீங்க பேசின தங்கச்சி நான் தான். I am the sister whom you have spoke about. ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து 24 வயதுல ஒருத்தன் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க இங்க வர முடியும் என்றால், If a person can come from a foreign country and give his life at the age of 24 years, நம்முடைய தேசத்தின் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவன் இங்க சிலர் எழுப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful to rise up some people for the perishing souls of a country. ஆனா ஆண்டவர் என்னோட பேசினார். And if you say God has spoken with you, நான் அந்த ஊழியத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். I offer and commit to the ministry of God. யாராகிலும் இங்க இருப்பீங்கன்னா, Is there someone who can tell so? பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், You might be elder or younger. கரங்களை உயர்த்துறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Can you raise your hands? God is calling you. நல்ல கரங்களை உயர்த்துங்க. Raise your hands. சும்மா கேட்டனேன்றதுக்காக இல்ல, It is not that I have asked you that you're raising your hands. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. You raise your hands and say unto the Lord, சுவிசேஷ பாரத்தை ஊத்துங்க ஆண்டவரே. Lord, having the burden of this gospel, சுவிசேஷ பாரத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. Lord, pour the burden of gospel, Lord. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காக்க விரும்புகிறார். God wants to protect and keep us. அவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. God never done evil to us. கடைசி வரைக்கும் காக்க விரும்புகிறார். He wants to keep it until the end. அவர் காக்க வல்லவர். He is able to keep us. ஆனால் யாருடையதை காக்கிறார்? But whom does he keep? தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள். The one who commits to him. ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க கேட்டது போல, As you've heard in the morning, உங்களால கையாள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. we might come to a situation where you cannot handle anymore. உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய அனுபவம் உங்களை கைவிட்டுருச்சு. Maybe your knowledge, your wisdom and all your experience have forsaken you. ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை
மறைத்து சரி செய்து விடலாம் என்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்து தோற்று போனவர்களாக வந்திருக்கலாம். Maybe you would have been defeated, taking an effort to solve a problem by hiding it. ஆனால் அதையும் செய்ய முடியல. But you're not able to do it. ஒருவேளை இன்றைய காலையில் Maybe in this morning, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு துவக்குகிறார். God wants to initiate something in your life. இந்த காலை ஒரு இனிஷியேஷன். அதனுடைய முழுமையை நீங்கள் உடனே பார்க்காம இருக்கலாம். You may not see the fullness of it now. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு விதைத்திருக்கிறார். God has sowed something in your heart today. ஒரு 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 விருப்பம், It's a desire. ஒரு வாஞ்சை, It's a passion. ஒரு தரிசனம், It's a vision. ஒரு நோக்கம் It's a purpose. உங்களுக்குள்ள ஆண்டவர் இன்றைக்கு விதைத்திருக்கிறார். God has sowed in your heart today. சில வேளையில் God rocks the boat. ஆண்டவர் சில வேளை படகை போட்டு அசைக்கிறார். Sometimes God would rock the boat. நம்முடைய ஞானத்தை எல்லாம் ஒன்றில்லாம பண்றார். He will shatter all our wisdom and knowledge. அவர் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நேராய் நம்முடைய அட்டென்ஷனை திருப்புகிறார். He will change or shift our focus towards His purpose. இந்த காலையில் ஒன்றே ஒன்று சொன்னா போதும். So today, if you say only one thing, that is enough. என் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit my everything to you, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீர் தான் எனக்கு எல்லாம். You are my everything. உம்முடைய திட்டம் தான் நிலைக்கும். Your plan will prevail, Lord. நீரே என்னை நடத்துவீர். You will lead me, Lord. நான் அதை விசுவாசி. And I believe it, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் இன்னைக்கு ஏதோ ஒன்றை துவக்குகிறார். God is initiating something today. ஒரு விருப்பத்தை துவக்குகிறார். God is initiating a desire. ஒரு தரிசனத்தை துவக்குகிறார். God is initiating a vision. ஒரு அழைப்பை துவக்குகிறார். God is initiating a calling. ஒரு தெரிந்து கொள்ளுதலை துவக்குகிறார். God is initiating a chosen. ஓ ரபல ரப ஷந்தல ரபகுலப. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். Our God is a good God. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். Our God is good. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். Our God is good. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். Our God is good. அவர் நமக்குள்ளே துவங்குகிற நற்கிரியைகளை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். And He is able to fulfill the good things that He initiates in us. எரேமியாவின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசித்தால், When you read Jeremiah chapter 1 and verse 5, உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். so I knew before you were formed in the womb of your mother. உன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நீ வெளிப்படும் முன்பாகவே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். And before thou camest forth out of the womb, I sanctified you. உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். And I ordained you a prophet unto the nations. எப்பொழுது? When? நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன். I'm a very small boy. நான் இன்னும் உருவாகவே இல்லை. I'm not yet formed. நான் இன்னும் வெளிப்படவே இல்லை. I've not been revealed. ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாலேயே திட்டம் வரைஞ்சிட்டார். But even before that, God has sketched your plan. இந்த காலையில் ஆண்டவரே, Lord, today, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு let your will be done in my life. நான் ரொம்ப சின்னவனா இருக்கலாம். I might be very small. நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவனா இருக்கலாம். I might be very shy. நான் ஒன்றுக்கு உதவாம இருக்கலாம். I might be useless. எதையுமே சாதிக்காதவனா இருக்கலாம். I may not achieve anything. ஆனால் என்னை இருக்கிற வண்ணமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். But Lord, I commit myself to you as I am. உம் சித்தம் போல் என்னை நடத்தும். Lord, lead me according to your will, Lord. என்னை நீர் வனையும். Lord, you mold me, Lord. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself entirely into your hands, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா. May God fulfill His will in our life. அழைத்தவர் உண்மை உள்ளவர். God who was called is faithful. அவர் நடத்துவார். And He will lead us. அவர் நடத்துவார். He will lead us. பரிசுத்த பிதாவே, Our God, Holy God, இந்த காலையிலே உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, we pray for the people who have committed to your voice and your will, Lord. நீர் அழைப்பீரானால், If you have called, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமானால், and if we commit ourselves, எங்கள் கரத்தை பிடித்தவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். God who hold our hands will never forsake us. ஒருவேளை இந்த காலையிலே Maybe in this morning, மறைக்க முடியாமல் தவிக்கிற பெற்றோராக
மனமுடைந்து ஒரு சிலர் இங்கே வந்திருக்கலாம். There might be parents who have broken hearts come, who cannot hide anything anymore. அவருடைய உள்ளம் நொறுங்கி போய் இன்றைக்கு வந்திருக்கலாம். They might come here with a shattered hearts. இன்றைய காலையிலே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் ஒப்பு கொடுப்பார்களாக. Let them, Lord, submit and commit themselves and their families today, Lord. இன்று முதல் From today onwards, அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் கரத்தில் எடுத்து நடத்துவீரா. Lord, you take hold of them and their children, Lord. நீர் நடத்துவீரா. And let you lead them, நீர் Lord. நடத்துவீரா. Let you lead them, Lord. நீர் நடத்துவீரா. Lord, let you lead them, Lord. தீங்குகளுக்கு அவர்களை தப்புவிப்பீராக. Lord, save them from all the evils. தப்புவிப்பீராக. Lord, save them, Lord. ஒருவேளை Maybe யாக்கோபை போல like Jacob, தன்னுடைய தகப்பனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பங்களாக இன்றைக்கு வந்திருக்கலாம். you might become as a family committed by the Father. இன்னைக்கு அவர்களை கரத்தில் எடுப்பீராக. Lord, take hold of them, Lord. அலைந்து திரிகிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் இறங்கி வரட்டும். May your hand descend upon the people who are wandering, Lord. அவர்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். Lord, bless them and make them a blessing to many, Lord. சாமுவேலை போல Like Samuel, பிறக்கு முன்பாகவே தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் as committed before they were born. இன்னைக்கு காலையிலே In this morning, however, மறுபடியுமாய் தங்களுடைய வாழ்க்கையும் தங்கள் பிள்ளைகளையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படி நீ நினைவூட்டி இருக்கிறீர். Lord, you have reminded them that they may offer and commit them and their children to you, Lord. ஒருவேளை அவர்கள் மறந்து போய் வந்திருக்கலாம். Maybe they would have come forgotten all the way. ஒருவேளை அவர்கள் பல எண்ணங்களாலே திசை மாறி போயிருக்கலாம். Maybe they would have been diverted because of many thoughts. இன்றைக்கு மறுபடி நினைப்பூட்டி இருக்கிறீர். But Lord, today you have reminded them, Lord. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். God who have called is faithful. நீர் அப்படியே செய்ய வல்லவர். And you are able to do it as such, Lord. காலையிலே நம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. Lord, may you revive your children this morning, Lord. உயிர்ப்பிப்பீராக. May you revive them, Lord. உயிர்ப்பிப்பீராக. Lord, revive them, Lord. உடைய தரிசனங்களை உயிர்ப்பிப்பீராக. Revive their visions, Lord. உடைய அழைப்பை உயிர்ப்பிப்பீராக. Revive the calling, Lord. உடைய வசனத்தினால் உறுதிப்படுத்துவீராக. Lord, make them steady by your word, Lord. உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். May your blessing come upon your people, Lord. ஒரு முழு சபையாக As the entire church, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். we commit ourselves to your will, Lord. உம் சித்தத்தை நிறைவேற்றி May your will be done, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். And let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.